உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துருக்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். 012528591. வணக்கம் அன்பான உறவுகளே. ஓகே, தெளிவா இருக்கா? ஹலோ, விளங்குதா? யாராவது பதில் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஓகே. நல்லா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவர்களோடு இணைந்து இருப்பது நன்று. நற்குணமுடைய பெரியோர்களை பார்ப்பதும், அவர்களுடைய நலன்கள் பயக்கும் சொற்களை கேட்பதும், அவர்களோடு நற்குணங்களை பற்றி பேசுவதும், அவர்களோடு கூடி இருப்பதும் நன்று என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இதோ மலர்ந்துவிட்டது நமது ஞாயிறு பேச்சு. புன்னகையுடன் தொடங்குவோம். இன்றைய நாள் நமக்கு எல்லாம் ஒரு அற்புதமான நாளாக மலர்ந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன். ஞாயிறு பேச்சு நேயர்களுக்கு பல கோடி நன்றிகளை இவ்வேளையில் நான் தெரிவித்துக் கொள்வதில் அகமகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் நமது ஞாயிறு பேச்சு கூடிய விரைவில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகின்றது. ஆகையால இந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் நல்வாழ்வு குழு இந்த சிறப்பான அங்கத்தை ஏற்பாடு செய்வது மட்டும் இல்லாமல், சரியான பேச்சாளர், சரியான தலைப்பு, இந்த தகவல் மக்களோட மேம்பாட்டுக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்துல மக்கள் நல்வாழ்வு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் அக்குழுவின் தலைவர், நாடறிஞ்ச தன்னம்பிக்கை தளபதி நமது ரேகோ ராசு அவர்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் குமாரி துர்கா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. கடந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு அங்கமாக இங்கே ஞாயிற்றுக்கிழமை பேச்சில் இருந்தது. நமது மூளையின் செயல்பாடும் வாழ்க்கையின் வெற்றியும் என்ற தலைப்புல டாக்டர் ஸ்ரீநாத் பேசியிருந்தாரு. பல விஷயத்தை இங்க முன்வைத்தாரு. அதை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடித்தால்தான் அது நம்மளுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அதே நேரத்தில் இன்றும் ஒரு நல்ல தலைப்பு, கல்வி மேம்பாட்டில் பெற்றோர்கள் பங்கு, மிக அற்புதமான தலைப்பு. அதாவது பெற்றோர்கள் பங்கு நீ குழந்தையோட மேம்பாட்டில் மிக சிறப்பாக அங்க வகிக்க வேண்டும். அப்பதான் குழந்தைகள் கரை சேர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அந்த தலைப்புல மிக சிறப்பான ஒரு பேச்சாளரை தெரிவு செஞ்சிருக்காரு. எழுத்தாளர், தன்முனைப்பு பேச்சாளர் உயர் திரு M. கருணாகரன் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நம்மளுக்கு தேவை. அப்பதான் அவருக்கும் பெருமை, இந்த ஞாயிறு பேச்சு இந்த அரங்குக்கும் பெருமை, அதை ஏற்பாடு செய்த திரு ரேகோ ராசு அவர்களுக்கும் பெருமை என்று நான் நினைக்கின்றேன். 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தன்முனைப்புரைகள் வழங்கி இத்துறையில் அனுபவம் பெற்றவர். மலேசியா தகவல் துறையில் மேலாண் அதிகாரியாக பணியாற்றியவர். ஆரம்பம் மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு தன்முனைப்பு உரைகளை வழங்கியுள்ளார். அரசாங்கத்தின் அக்ராப் அமைப்பில் உளநல பயிற்சிகள் வழங்கும் சான்றிதழையும் பெற்றுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்தாளராக தமிழ் எழுத்து உலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு விஷயம். மலாய் மொழிகளிலும் கவிதைகள் எழுதியுள்ளார். இது அதை விட அது அற்புதம். இதுவரை 4 நூல்கள் எழுதியுள்ள பெருமை இன்றைய பேச்சாளருக்கு உண்டு. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் இளைய தமிழ்வேல் ஆதிக்குமணன் விருது பெற்றார். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், அயல் நாட்டு பல்கலைக்கல்வித்துறை, சிங்கப்பூர் முஸ்தாபா தமிழ் அறக்கட்டளை இணைந்து வழங்கிய கரிகார் சோழன் விருந்தினையும் பெற்றுள்ளார். ஆகையால நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் கவிதை நூல் 2022ஆம் ஆண்டு வெளியீடு செஞ்சிருக்கார். அந்த நூலுக்கு சிறந்த தேசிய நிலையில் அவர் அந்த 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 நூலுக்கு 2015ஆம் ஆண்டு
ஒரு சிறப்பு செய்யப்பட்டது. இதெல்லாம் இன்றைய பேச்சாளரை சாரும். ஆகையால நேரத்தை கடக்காமல் அனைவரின் சார்பாக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய பேச்சு மிக அற்புதமான பேச்சு. பெற்றோர்கள், அதாவது குறிப்பாக இளைய பெற்றோர்கள் இதுல கலந்துகிட்டு பங்கெடுக்க வேண்டும். இங்க சொல்லப்படுகின்ற கருத்து இன்றைக்கு, அதாவது இந்த தலைப்பு, அதாவது கல்வி மேம்பாட்டில் பெற்றோர்கள் பங்கு என்று சாதாரணமா ஒரு தலைப்பை கொடுத்து சாதாரண ஒரு பேச்சாளர் கொண்டு வரல. இதை இவனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதை அவன் கண் விடல் என்று திருவள்ளுவருக்கு குரலுக்கு ஏற்ப இன்றைய பேச்சாளர் நமது கருணாகரன் ஐயா வந்திருக்கார். ஆகையால நேரத்தை கடக்காமல் ஐயாவை இப்ப அனைவரின் சார்பாக பேச்சை தொடங்க அழைக்கின்றேன். ஐயா, உங்க பேச்சை தொடங்கலாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பேசுறது விளங்குங்களா ஐயா? விளங்குதியா? சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. சங்க தமிழுக்கு சிரம் தாழ்த்தி சொன்னேன். வணக்கம், வாழ்க தமிழே. இந்த ஞாயிறு பேச்சு நிகழ்ச்சியில எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற எனது பெருமதிப்புக்குரிய தன்னம்பிக்கை தளபதி பெருமைக்குரிய ஐயா ரேகோ ராசு அவர்களே, என்னை மிக உயர்வாக சொல்லி என்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற இந்த நிகழ்வுடைய நெறியாளர் பெருமைக்குரிய ஐயா மலையரசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மேற்பார்வையாளராக இருக்கின்ற குமாரி துர்கா தேவி அவர்களே, நம்முடைய தளபதி நம்பிக்கை தளபதியாரின் துணைவியார் பெருமைக்குரிய மல்லிகா அவர்களே, திருமதி மல்லிகா அவர்களே, மற்றும் இந்த உரையை கேட்பதற்காக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதோடு எனது அன்பையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்பு வழங்கியிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, இன்றைய தலைப்பு கல்வி மேம்பாட்டில் பெற்றோரின் பங்கு அல்லது பெற்றோரியல் என்கின்ற தன்மையோடு நான் பேசவிருக்கின்றேன். பெரிய தத்துவங்களையோ அல்லது யாருக்கும் தெரியாத விஷயங்களையோ நான் சொல்ல போவதல்ல. நாம் எல்லோரும் அறிந்த, புரிந்து கொண்ட, இதுவரை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற பல செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது இதுவரைக்கும் நாம் கடைபிடிக்கின்ற அந்த கடமைகளை மீண்டும் ஒரு நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிந்தவை தான், யாருக்கும் எதுவும் தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே தெரிந்த விஷயங்களை மீண்டும் ஒரு ஞாபகமூட்டமாக அல்லது ஞாபகத்தை உருவாக்குவதற்காக நான் பேசிவிட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு கதையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு 2 கிராமங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கு. ஏதோ ஒரு சிக்கலால சண்டை வந்துருச்சு. 2 கிராமத்து மக்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த 2 கிராமத்து மக்களும் ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. அவங்க புத்த பெருமானை வணங்குறாங்க. அவங்க வணங்குற அந்த சிலை யாரும் சேதப்படுத்திடக்கூடாது என்பதற்காக, அது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலை. காலமாக அதை வணங்குகிறார்கள். 100 காலத்திற்கு மேலாக அதை வணங்குகிறார்கள். அதை சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அந்த சிலையை புத்த பிக்குகள் என்று சொல்கிறோமே, புத்த சுவாமிகள், அவர்கள் அந்த சிலையை எடுத்து ஒரு மாட்டு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே போறாங்க. எங்கே வேற இடத்துக்கு கொண்டு போயிடும், இல்லாட்டி இந்த ஊர் சண்டையில இந்த சிலை சேதப்படுத்தப்பட வேண்டும் என்று மண்ணால் செய்யப்பட்ட சிலை, அதை வச்சு தள்ளிக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா மேகம்லாம் கருமேகம் கூடுது, காற்று அடிக்குது, கடுமையான மழை பெய்கிறது. இப்போ நம்ம வளநாட்டில் பெய்த மழை மாதிரி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த மழை மாதிரி பெய்கிறது. பெய்த மழை பெய்துக்கிட்டே இருக்கு. அவங்க இலை எல்லாவற்றையும் எடுத்து மூடி மறைக்கிறாங்க, முடியல. சூறை காற்று அடித்து அதெல்லாம் முடிஞ்சு அந்த மழை சோவென்று பெய்து அந்த சிலை மீது பட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படியே கரைந்து போகிறது. கரைந்து போன பிறகு
திடீரென்று பார்த்தால் அது அப்படியே ஜொலிக்கிறது. தங்கமாக ஜொலிக்கிறது. தங்க சிலையை யாராவது திருடி சென்று விடுவார்கள் என்று காலங்காலமாக அதிலே மண்ணை பூசி வணங்கி வந்திருக்கிறார்கள். மழை பட்டவுடன் அந்த மண் கரைந்து தங்கமாக ஜொலிக்கிறது. இந்த கதையை நான் வாசித்து விட்ட பிறகு எனக்கு நம் சமுதாயத்தினுடைய உணர்வுகள் ஏற்பட்டது. ஒரு தங்கம் போன்ற ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இனத்தின் மீது நாம் பல வகையில் சிறப்பானவர்கள், மிக உயர்வானவர்கள், மொழியால், கலையால், சமயத்தால், மன உணர்வுகளால், பண்புக்கூறுகளால் நாம் நிச்சயம் மிக உயர்ந்தவர்கள். உலகத்தில் தோன்றிய முதல் மொழிகளில் ஒரு மொழியாக நம் மொழி சொல்லப்படுகிறது. நம்முடைய அனைத்து எல்லா செய்திகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அண்மையில் கூட கீழடியிலே ஆய்வு செய்கின்ற பொழுது, அது 12,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக தெரிகிறது. வாழ்ந்திருக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பானை ஓட்டிலே எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்து என்பது தமிழ் எழுத்து என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் உலகத்தில் தோன்றிய மிக முக்கியமான மொழிகளிலே நம்ம தமிழ் மொழி இருந்திருக்கிறது. 5 மொழிகளில் மிக சிறந்த மொழியாகவும் உலகத்தில் வந்து செம்மொழிகளில் முதல் மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கலை, கலாச்சார, பண்பாட்டு கூறுகள் அனைத்துமே உலகத்தில் சிறந்தவையாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய கால சூழலில் எப்படி ஒரு தங்கத்தின் மீது மண் அடர்த்தியாக பூசிவிட்டு அந்த பெருமைகள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதோ, அதை போல நம்முடைய உண்மையான சக்தி எல்லாம் தெரியாமல், நம்முடைய உயர்ந்த உணர்வுகள் எல்லாம் யாருக்கும் புரியாமல், பலருக்கு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அச்சப்பாட்டோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூவினமாக வாழுகின்ற, பல்லினமாக வாழுகின்ற இந்த நாட்டிலே ஒரு சிறந்த இனமாக, உடல் உழைப்பை கொடுத்த ஒரு இனமாக, கல்விக்கு தன்னுடைய தியாகத்தையும் சக்தியையும் கொடுத்த ஒரு இனமாக இருப்பது தமிழினம் என்றால் அது மிகையல்ல. நம்முடைய வரலாற்றில் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நம்முடைய சக்தியை வெளிப்படுத்தி அதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இனமாகத்தான் இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற நம்முடைய சமூகத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயமா நாம் இருக்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்டால், நாம் நிச்சயமாக நான் சொல்லுவேன், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கல்விக்கான முக்கியத்துவத்தை மிக ஆழமாக கொடுக்கிறார்கள். ஒரு குடும்ப வருமானத்தில் நிச்சயமாக ஏறக்குறைய ஒரு 10% கல்விக்காக செலவு செய்கின்ற குடும்பங்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதில் எந்த வகையான குறைபாடும் இல்லை. ஆனால் எவ்வளவுதான் நாம் கல்விக்காக செலவு செய்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியை பள்ளிகளிலே பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமான அந்த வளர்ச்சியிலே நாம் பின்தங்கிய மாணவர்களாகத்தான் பலர் இருப்பதை காண முடிகிறது. அதுக்கு அடிப்படையாக ஏதாவது ஒன்று இருக்குமா? ஏதாவது நமக்கு அது அது அப்படி இருப்பதற்கு யாராவது காரணமாக இருக்க முடியுமா என்றால், எல்லோருமே யாராவது ஒருவரை கை நீட்டி விட்டு சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆசிரியரை நம்ம போய் கேட்டால், இடைநிலை ஆசிரியர்களை கேட்டால் அவங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. ஒரு பள்ளியிலே 1000 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 200, 300 மாணவர்கள் நம்முடைய தமிழ் மாணவர்களாக இருப்பார்கள், இந்திய மாணவர்களாக இருப்பார்கள். அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு 2 ஆசிரியர் 3 ஆசிரியர் தான் இருப்பாங்க. அவர்கள் சொல்லுகின்ற அந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய நான் 30, 45 ஆண்டுகளுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை பள்ளியிலே போய் பேசி வந்திருக்கிறேன். அவர்கள் தன்முனைப்பு உரைகளாகவும் அவர்களுடைய நல்லொழுக்க பண்புகளை மேம்படுத்துவதற்கான உரைகளாகவும் நான் அதிகமாக பேசியிருக்கிறேன். அப்படி பேசுகின்ற பொழுது ஆசிரியரிடம் பேசுகின்ற பொழுது அவர்களால் முடிந்த அத்தனை காரியமே செய்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய சில பிள்ளைகளுடைய தன்மைகள் அந்த ஒட்டுமொத்தமான அந்த பள்ளியினுடைய அத்தனை விஷயங்களுக்கு களங்கமாக ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு அடிப்படையாக யார் குற்றம் சொல்ல முடியும்னு பார்த்தோம்னா, நாம எடுத்தோடனே யாரை குற்றம் சொல்லுவோம்? ஒவ்வொருத்தரும் மேல நாம் சாடி விட்டு போய்விடுவோம். ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை குறை சொல்லுவோம். அது இயல்புதான். ஒரு அரசாங்கம் எல்லாருக்கும் சரியாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை நாம் கேட்பது சரியாக அரசாங்கத்தை சொல்லுவோம். ஆசிரியர்களை கேட்டால் பெற்றோர்களை அவர்கள் சாடிவிட்டு போவார்கள். பெற்றோர்களை கேட்டால் அவர்கள் ஆசிரியர்களை சொல்லிவிட்டு போவார்கள். சமூகத்தை கேட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகமே சரியில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் பல விஷயங்களை நாம் இருக்கிறோம். ஆக இந்த கல்வி மேம்பாட்டில் யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்றால், நான் யாரையும் சொல்ல மாட்டேன். இந்த பாவப்பட்ட பெற்றோர்களை தான் சொல்லுவேன். காரணம், அந்த குழந்தைகளை, அந்த மாணவ செல்வங்களை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர்கள் அந்த 2 உயிரிகள் தான். அவங்க 2 பேரும் அன்பால் இணைந்து கொண்டு வந்த அந்த உயிர்கள் 2ம்
மேம்படுவதும் உயர்வதும் தாழ்வதும் யார் கையில் இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால் வேறு யார் கையிலுமே இல்லை. அது பெற்றோர் என்கின்ற அந்த திருக்கரங்களின் மூலமாகத்தான் இருக்கிறது. நான் எப்போதும் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், தாயின் கருவறை என்பது நம்முடைய கோவில்களிலே அமர்ந்திருக்கின்ற கருமாரியம்மனுடைய கருவறையை நீங்கள் பார்த்தீர்கள் அம்மனும் கருப்பாக இருப்பார், அவருடைய அந்த கருவறையும் கருப்பாகத்தான் இருக்கும். தாயின் கருவறை குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாயின் கருவறையும் அந்த அந்த இருட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த பிறகு தாய் கேட்கிறாள், ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு தாய் அந்த அவ்வளவு வழிகளிலும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் கேட்பது, என் மகன் சான்றோனாக இருக்க வேண்டும் என்று தானே தவிர அவனை ஒரு பெரிய பொருளாதார நிபுணனாகவோ அல்லது ஒரு அரசனாகவோ அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதியாகவோ அவர் கேட்கவில்லை. அவள் சான்றோன், அறிவாளியாக, பலருக்கு செய்திகளை சொல்லுகின்ற ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு தாய் எண்ணுகிறாள். அதுவும் பிரசவ எல்லா வேதனைகளும் மிக கடுமையான வேதனை பிரசன வேதனை தான் என்று விஞ்ஞானபூர்வமாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வேதனையிலும் தாய் கேட்பது, ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி தாயின் மூலமாக, தந்தையின் மூலமாக நாம் இந்த குழந்தை செல்வங்களை சிறந்த மாணவர்களாக, சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு அவர்களுக்கு ஒரே கருவியாக இருப்பது கல்வி என்ற இந்த அரும்பெரும் கருவிதான். அந்த கருவியை நாம் கொடுக்கின்ற போதுதான் அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் சிறந்தவர்களாக உருவாக்க முடியும். சரி, இப்பொழுது இந்த கல்வி மேம்பாட்டில நாம் எப்படி உருவாக்க முடியும், அல்லது இந்த கல்வி மேம்பாட்டில் ஒரு குடும்பத்தில் எப்படி சிறந்த கல்வியாளர்களை நாம் உருவாக்குவது, படிக்கின்ற பிள்ளைகளாக நாம் எப்படி உருவாக்குறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் செய்ய முடியும் அப்படின்னா, அதுவும் அந்த அப்பா அம்மா தான், வேற யாரும் முடியாது. யாருமே நம்முடைய பிள்ளைய முன்னேற்றத்துக்கு யாரும் துணை இருக்க மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்த பிள்ளைய நாம தான் காப்பாற்றி ஆகணும். அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அதை உருவாக்கி கொண்டு கொடுக்க வேண்டியது, இந்த உலகத்துக்கு சிறந்தவர்களாக கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோரான நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் வள்ளுவர் சொல்றாரு, கல்வியை பற்றி பேசுகின்ற போது ஐயன் திருவள்ளுவன் திருக்குறளிலே கல்வி என்ற அதிகாரத்திலே 10 குறள்களை உருவாக்கி இந்த 10 குறளுக்குள்ளே கல்வியின் மேன்மைகளையும் உண்மைகளையும் சொல்லி இருக்கிறாரு. அந்த 10 குறளை மட்டுமே நம்முடைய வாழ்வின் தத்துவமாக வைத்துக் கொண்டாலே போதும், அந்த குடும்பத்துல கல்விக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து விட முடியும். வள்ளுவர் சொல்றான், என்ன சொல்றாரு, கண்ணுடையோர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். படிச்சவங்க கண்ணுல 2 கண்ணு இருக்கு, படிக்காதவங்க கண்ணுல 2 புண்ணு இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் கண்ணுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், அவளுக்கு முழுமையான கல்வியை கொடுக்கின்ற பெற்றோர்களாக நாம் இருந்தால், அந்த கண்கள் 2 ஒளிபடைத்த கண்ணனாய் வா வா என்று பாரதி சொல்வதை போல அந்த சிறப்பான குழந்தைகளை நாம் உருவாக்கிட முடியும். நான் பள்ளிகளிலே பேசும்போது சொல்லுவேன், படிச்சவன் கண்ணுல 2 புண்ணுடா, கண்ணுடா, படிக்காதவன் கண்ணுல 2 புண்ணுடா. அவ்வளவுதான். இந்த புண் என்று வருகின்ற பொழுது புண்ணான அந்த கண்ணால நம்மால பார்க்க முடியாது, இந்த உலகம் நமக்கு தெரியாது, யாரும் எதையும் அறிந்து கொள்ள முடியாது, நல்லது கெட்டது தெரியாது. அப்ப கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை வழிப்படுத்தும், சரிப்படுத்தும், முறைப்படுத்தும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையிலே நம்ம உணர்த்தி விட்டோம் என்றால் நாம் வெற்றி பெற்ற பெற்றோர்களாக நாம் இருப்போம். வள்ளுவன் சொல்வதை போல, கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த ஒரு குறளே போதும். அடுத்து ஒண்ணு சொல்றாரு வள்ளுவர், என்ன சொல்றாரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இந்த மாடல்ல என்பது எந்த வகையான செல்வங்கள் ஒரு மனிதன் பெற்றிருந்தாலும் சரி, கோடான கோடி செல்வம் பெற்றிருந்தாலும் சரி, பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, நிலம் புலன்களோடு பெரிய ஜமீன்தாரை போல வாழ்ந்தாலும் சரி, மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதன் தன் வாழ்வில் கல்வி அறிவை பெற்றிருந்தால் அந்த கல்வி அறிவுக்கு இந்த எந்த செல்வமும் ஈடாகாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பணக்காரனை நாம பார்க்கிறோம், எல்லா சக்தி படைத்தவனாக இந்த பணக்காரனை பார்க்கிறோம். அந்த பணக்காரன்கிட்ட கல்வி இல்லைன்னா அவன் முழுமை பெற்றவனாக இருக்க முடியாது. அதே வகையில கல்வி பெற்றவன் முழுமை பெற்று இந்த பொருளையும் சேர்த்து வைத்து விட்டால் இந்த உலகம் அவன் கைக்கு வந்துவிடும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. கல்வியின் மூலமாக குழந்தைகளுக்கு பொருளை தேட முடியும், அறத்தோடு பொருளை தேட முடியும் என்ற அந்த உணர்ச்சியை, அந்த உண்மையை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்க்கும் போதே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவன் இந்த உலகத்தை வென்று வாழ்ந்து விடுவான். காரணம், இந்த இனம், தமிழ் இனம் என்பது சாதாரண இனம் அல்ல. அந்த ஜெனட்டிக் என்று சொல்கிறோமே, நம்முடைய
நம்முடைய இரத்தத்திலே கலந்திருக்கின்ற அந்த நேர்மை உணர்வும் அறமும் நம்ம நிச்சயமாக காப்பாற்றும். அப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கல்வியின் மேன்மையை பற்றி உணர்த்தி விட்டால் போதும். உணர்ந்து விட்டால் அவன் சிறந்த மாணவனாக உருவாக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பெருமைக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, இன்னொரு பாட்டி நமக்கு சொல்றா, கல்வியை பத்தி பேசுகின்ற பொழுது அவ்வை சொல்றா, கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, படிச்சவங்களுக்கு போற இடத்தெல்லாம் சிறப்பு, படிக்காதவங்களுக்கு அப்படி பெரிய சிறப்பு கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கான சிறப்பு கிடைக்குமா என்பது தெரியாது. கற்றவர் எங்கும் சென்று வாழலாம் சொல்றார். பாட்டி சொல்றாங்க, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. படிக்க வேண்டும் பிச்சை எடுக்கின்ற நிலை வந்தாலும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நம்முடைய அவ்வை பாட்டி. அப்படி என்றால் கல்விக்கு அந்த சான்றோர்கள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. சங்க காலம் தொடங்கி இந்த காலம் வரை நம்முடைய தமிழ் மொழியில் அறிஞர்களும் சான்றோர்களும் இந்த கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றாங்கன்னா, ஒரு தனி மனிதனை வாழ வைப்பது 7 பிறப்புக்கு கல்வி துறை புரியும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். 7 பிறப்பு. ஒரு மனிதனுக்கு பிறப்பு இருக்கிற 7 பிறப்பு இருக்க வச்சுக்கொள்ள, 7 பிறப்புக்கும் ஒரு பிறப்பில் அவன் பெற்றிருந்த கல்வி அவனுக்கு தொடர்ச்சியாக வாழ்வை உயர்த்தும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். இப்படி எல்லா வகையிலுமே நம்ம ஞானிகளும் நம்முடைய இதிகாசங்களும் நம்முடைய அறநூல்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கின்றன. அவற்றை இதற்றி கருத்தில் கொண்டு தமிழ் சமுதாயம் கல்விக்கான முக்கியத்துவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவன் ஈடு இணையற்ற ஒரு மனிதனாக நிச்சயமாக வாழ்வான். ஒரு சவால் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறை ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை போன்ற தலைமுறைக்கு பெரிய சவால்கள்லாம் இல்லை. ஆனா இன்றைய தலைமுறைக்கு இருக்கிற சவால்கள் சாதாரணமான சவால்கள் அல்ல. எங்க வீட்டுல 10 பேர், 10 பேர்ல 6-5 பேர் நல்லா படிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் அதற்கான சவால்களை ஏற்றுக்கொண்டு படிக்க வச்சிருக்காங்க. நம்மளால வந்துட்டோம், நம்ம உணர்ந்ததுனால வந்துட்டோம். வறுமை கோட்டு நம்மை இருத்தி அடித்து தள்ளி விட்டு நம்மளை முன்னேற்ற வைத்திருக்கு. வறுமைதான். வறுமை மட்டும் இல்லைன்னா யாரும் வாழ்ந்துட முடியாது. மலேசிய நாட்டில் இருக்கின்ற இந்திய மக்களின் 100க்கு 85-90% மக்கள் வறுமையிலிருந்து தான் மேலே வந்திருக்காங்களே தவிர யாருமே சுபவாழ்வு வரவில்லை. ஏதோ ஒரு 5-6% வந்திருக்கலாமே தவிர ஏறக்குறைய ஒரு 90-95% தமிழ் மக்கள், இந்திய மக்கள் இந்த வறுமையை வைத்துக்கொண்டு மேலே வந்திருக்க. வறுமை மட்டும் இல்லாட்டி நம்ம எங்க இருப்போம்னு தெரியாது. வறுமை நம்மளை வாழ வைத்திருக்கு என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பு கொண்டு சமுதாயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நட்பாசையோடு தான் இப்பொழுது நான் எல்லா பள்ளிகளுக்கும் போய் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், படிங்கப்பா. இடைநிலை பள்ளிகள் எல்லாம் போய் பார்த்து பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன சொல்றதுன்னா, படிப்பை தவிர வேறு எதுவும் நம்மளை காப்பாற்றாது, படிப்பு கல்வியை மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் என்பதை, அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நம்முடைய பெற்றோர்கள் உணர்த்த வேண்டும். சரி, இன்றைய தலைமுறைக்கு சவால்கள் என்ன? பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிக்கின்ற நிலையோடு நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு உயர்வான பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது. அப்படி தேவைக்கு நாம் அதை சரிப்படுத்துவதற்காக கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்றோம். சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற பெரும்பான்மையான குடும்பங்கள் 2 பேருமே வேலைக்கு போறாங்க சிங்கப்பூருக்கு. ஏன்னா அந்த வாழ்க்கை வருமானம் தேவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு. இல்லை என்றால் வாழ முடியாது, அந்த சூழல் இருக்கிறது. அப்போ வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிக தேவையாக இருக்கும்போது நம்முடைய கவனிப்பு என்பது இங்கே குறைந்து விடுகிறது. பல கூறுகளிலே இது குறைந்து விடுகிறது. அப்ப கல்வி குடும்பம் என்று நம்முடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த லட்சிய கோட்பாடு நம்ம கிட்ட இருக்கணும்னா நாம பொருளாதாரத்தை தேடுவதோடு நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா, சிறந்த பிள்ளைங்களா உருவாக வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள் எல்லோரும் பெற்றோர்கள், நான் எங்குமே நான் குறை சொல்ல மாட்டேன், ஆசிரியர் பெருந்தகையிலும் நான் குறை சொல்ல மாட்டேன், சமூக தலைவர்களையும் குறை சொல்ல மாட்டேன், அரசாங்கத்தையும் குறை சொல்ல மாட்டேன். எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மை பற்றி நாம் உணர்த்தி கொள்ளுகின்ற அந்த உணர்ச்சியின் அடிப்படையில தான் நம்ம வாழ முடியுமே தவிர யாரையும் குறை சொல்லி கொண்டு வாழ முடியாது. ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக நிறைய கஷ்டங்களையும் சவால்களையும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம பிள்ளையை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு கையில இருக்கிற அந்த விஷக்கருவின்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு நல்ல கருவி தான், ஹெட்ஃபோனு. நம்ம வாங்கி கொடுத்துறோம். அதை பத்தி நான் பிறகு பேசுறேன். அதோடைய விளைவுகள், அது தேவைகளை பற்றி நாம் எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறேன். இப்ப கல்வியை நம்ம குடும்பம் உயர்ந்ததாக நினைக்க வேண்டும் என்பதற்கு சில விஷயங்களை மட்டும் ஆழமாக சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செல்லுகிறேன். சரிங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு லட்சியம் இருக்கணும். ஒரு பிள்ளை படிக்குது வச்சுக்கோமே, முத கிண்டர்கார்டனுக்கு போகுது,
அது பிறகு பாலர் பள்ளிக்கு போகுது. பாலர் பள்ளியிலிருந்து 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் அது வந்து அ அ ஆரம்ப கல்விய முடிக்குது. ஆரம்ப கல்விய முடிச்சு நமக்கு யுபிஎஸ்ஆர் இருந்தது முன்பு. இப்ப இல்ல. அது நல்லது தான். ஏன்னா, அந்த யுபிஎஸ்ஆர் என்பது மாணவர்களுக்கிடையில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி, மன கஷ்டங்கள உருவாக்குகிறது என்கின்ற ஒரு அடிப்படையிலும், அது இந்த காலத்திற்கு ஏற்ற தேவையில்லை என்கின்ற அடிப்படையிலும் அரசு எடுத்திருக்கின்ற முடிவு. அது அரசாங்கத்தின் முடிவு. அப்ப அந்த யுபிஎஸ்ஆர் வரைக்கும் 6ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்க வராங்க. அதுவரைக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். 1வது கிண்டர்கார்டன்ல ஒரு லட்சியம் இருக்கணும். 6ஆம் ஆண்டு 1ஆம்லேருந்து 6ஆம் ஆண்டுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். அப்புறம் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 படிச்சு ஃபார்ம் 6 வரைக்கும் ஃபார்ம் 6 வரைக்கும் லட்சியங்கள் இருக்கணும். அந்த லட்சியத்தின் அடைவு நிலை அவங்க யூனிவர்சிட்டி போகணும். இப்படி ஒரு தனி மனிதனுக்கு லட்சியங்கள் இருந்தா தான், அவன் 25 வயதுக்குள்ள ஒரு அடிக்கடி நம்முடைய ஐயா ரேக்கு ராசு அவருடைய உரைகளை சொல்லுவாரு. ஒரு தனி மனிதன் 25 வயதுக்குள்ள தன்னுடைய கல்வி தேவைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு, திருமணத்தையும் முடித்துக் கொண்டால் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் நிச்சயமாக சுகமாக வாழலாம் என்று அடிக்கடி அவருடைய தன்முனைப்பு உரைகளிலே குறிப்பிடுவார்கள் நம்முடைய அரிக்கோ ஐயா அவர்கள். நானும் அதையே சொல்கிறேன். 25 வயசுக்குள்ள அந்த லட்சியத்தை ஒரு தனி மனித லட்சியங்களோடு தன்னுடைய 25 வயதுக்குள்ள எல்லா தேவைகளையும் முடித்துக்கொண்டு எழுந்து விட்டான் என்றால் 100 ஆண்டுகள் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக வாழுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக அவன் பெற்று விடுவான். அதுக்கான வேலையை நாம செய்யணும். ஒரு நாட்டுக்கு லட்சியம் இருக்குங்க. இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் வந்து மடானி அரசாங்கம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அன்வார் அவர்களிடத்து அன்வார் அவர்கள் பிரதமர் வந்த பிறகு ஒரு புதிய சிந்தனையோடு நாட்டை வழி நடத்துகிறார். அவருடைய நோக்கம் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், சுபிட்சமான வாழ்க்கை வர வேண்டும், பொருளாதாரத்தின் நாடு செழிக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், செலவினங்களை குறைத்துக் கொண்டு மக்கள் சுகமாக வாழ வேண்டும், அடிப்படையான சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திட்டமிடவில்லை என்றால் அரசாங்கமும் தடுமாறிவிடும். ஒரு அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு திட்டம் போடுகிறது. பட்ஜெட் போட்டு அது நாட்டை நடத்துகிறது. 5 ஆண்டுக்கு ஒரு திட்டம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி திட்டமிட்டு செயல்படும் பொழுது நாடு வெற்றி அடைகிறது. இல்லையா? ஒரு தனி மனிதனுக்கு லட்சியம் இருக்கிறது, ஒரு நாட்டுக்கு லட்சியம் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது, ஒரு குடும்பத்திற்கு லட்சியம் வேண்டுமா வேணாமா? நம்ம குடும்பங்கள் பல லட்சியங்களை கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் நம்ம லட்சியம் நம்ம குடும்பமும் லட்சிய குடும்பமா தான் இருக்க முடியும். நான் ஒரு அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இருக்கின்ற தலைமுறை, நம்முடைய குடும்பங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பமாக மாற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்த முடிந்தால் ஏற்படுத்துங்கள். அதை அடிப்படையாக வைத்து மற்ற எல்லா திட்டங்களையும் குடும்பத்திற்கு அத்தனை திட்டங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் குடும்பத்திற்கான நல்லது நடந்தாலும் அந்த நல்லதற்குள்ளே கல்வி என்கின்ற நிலை வருகின்ற அதுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். கல்வி கொண்ட லட்சியம் கொண்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு கல்வியின் மூலமாக நம்ம குடும்பத்தை மேம்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த இளைய தலைமை ஆழமாக வைத்துக் கொண்டால் இன்னைக்கு இடைநிலை பள்ளியில நம்முடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனைகளை நாம் நிகழ்ச்சி செய்ய முடியும். அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பள்ளிகளுக்கு பேச போறேன்னா, ஒரு 100 பேர் அல்லது 50, 60 பேர் உட்கார்ந்திருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேர் கூட இருப்பாங்க அப்பலாம். இப்பலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிள்ளைகள். தெரியல ஏன் குறைஞ்சிருக்குன்னு தெரியல. 100 பிள்ளைகள் கிட்ட இருப்பாங்க. அதுல ஒரு பையன் தான் பின்னால உட்கார்ந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான் பேசும்போது அடிக்கடி டிஸ்டர்ப் அது இருக்க குறும்புத்தனம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளை முன்னால் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடலாம். ஆனா இப்பலாம் வந்து நாம வணக்கம் சொன்னா அவன் வணக்கத்தை வந்து ராகம் போட்டு சொல்லுவான். குறும்பாக நிறைய அது தவறு இல்ல தப்பு அப்படின்னு தெரிஞ்சே செய்கின்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இடைநிலை பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் தன்முனைப்பு பயிற்சி கொடுக்கின்ற நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும், ஆசிரியர்களுக்கும் இருக்கும். அது ரொம்ப சங்கடமா இருக்கும். எனக்கு இந்த ஆசிரியர் நினைக்கும் போது பரிதாபமாக இருக்குது. செகண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற இடைநிலை பள்ளியில படித்து கொடுக்கின்ற ஆசிரியர், ஆரம்ப பள்ளி விட்டுருங்க, அங்க நம்ம குழந்தைகளை தாயுமானார் போல காப்பாற்றுகின்ற ஆண் ஆசிரியர் இருக்காங்க, தாயை போல அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிற பெண் ஆசிரியர்களும் இருக்காங்க. அங்க ஆசிரியர்கள் நம்முடைய சமுதாயத்தோட அது நம்முடைய எதிர்கால தலைமுறை என்று அக்கறையோடு அவர்கள் அங்கே காப்பாத்துறாங்க அந்த ஆரம்ப பள்ளியில. ஆனா அந்த இடைநிலை பள்ளியில அங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் படுகின்ற வேதனையும் கஷ்டமும் சாதாரணமானதல்ல. அவர்கள் எல்லா நிலைகளிலும், அதாவது பள்ளியும் படிச்சு கொடுக்கணும், எல்லா நிலையும் செஞ்சு ஆகணும், இந்த பிள்ளைகளையும் காப்பாற்றி ஆகணும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவங்க பார்க்கணும் என்கின்ற சூழ்நிலையில எல்லாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ரொம்ப சங்கடமான சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகள் ஏற்படுத்துகிறார்கள். அவர் ஏற்படுத்துகிற சிக்கல்கள் கடுமையாக இருக்கிறது. நான் பள்ளிக்கூடத்துல போய் அங்க இடைநிலை பள்ளிக்கு போய் பேசும்போது, அங்க இருக்கிற பெங்குத்துவ என்ன பேசுவார்ன்னா, "தோலுங்க ஹஜ்ஜா புடா புடா இந்தியா இனி தத்தா டிசிப்ளின்" அப்படி சொல்றாரு.
இப்போ டிசிப்ளின்னா ஒழுக்க நிலைகளை பற்றி சொல்லிட்டு போனோம். நான் வந்து எப்படி அவன் படிக்கணும், எந்த மாதிரி புதிய புதிய சிந்தனைகளோடு அப்படி அவன் கல்வியை தொடரணும் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது, அவங்க நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தோலுங் ஆஜா இந்தியா புட புட இந்தியா தங் டிசிப்ளின் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய குறைபாடு நம்முடைய குழந்தைகள் கிட்ட இருக்குது. அந்த குறைபாட்டோடு வெளிப்படுகிறார்கள் அவர்கள். அந்த அந்த கூட்டங்கள்ல உட்கார்ந்திருக்கும்போது, பக்கத்துல உட்கார்றப்ப இப்படி இருப்பான், அங்க இடிப்பான், முன்னுக்கு இருந்து ஒருத்தன் முடிய பிடிச்சு இழுக்கிறான். இதெல்லாம் இப்ப நெறைய அதிகமாக நடக்கிறது. ஏன் இது நடக்குது? அதே சமயத்துல நான் மலாய் பள்ளியில போய் பேசியிருக்கிறேன். மலாய்க்காரர்கள் கூட பேசியிருக்கிறேன். ஒரு பிள்ளைங்க உட்கார்ந்தா ஒரு சின்ன உண்மைய சொல்லுகிறேன். அதுக்காக நான் நம்முடைய இனத்தை நான் குறைத்து விடவில்லை. நம்முடைய பிரச்சனைகள் வேறு, அவர்கள் சிக்கல்கான பிரச்சனைகள் வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் யாராவது ஒரு புதிய மனிதர் அவரோட பேசுகிறார்கள் என்றால், கேட்கின்ற செவிஞானம் என்று சொல்கிறார்களே, அது அவர்கள் இன்னமும் விளக்காமல் இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள் செவிஞானத்தை இழந்து விட்டார்கள். அதற்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இந்த செவிச்செல்வத்தை இழந்ததுக்கு யார் பொறுப்பு? கேட்பதை கேட்காமல் இருக்கிற அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு நம்ம பிள்ளைங்கிட்ட? எங்கிருந்து வந்துச்சு அந்த பழக்கம்? யார் சொல்லிக் கொடுத்திருப்பா? தெரியல. அப்பா அம்மா கிட்ட நாங்களும் நல்லா பட்டோம். நல்ல அப்பா அம்மா தானே, நாங்க நல்லா தானே பிள்ளைங்கள பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல அவன் கேட்க மாட்டானா சொல்றதெல்லாம்? எப்படி எங்க நடக்குது? இதையெல்லாம் நீங்கள் ஆழமாக கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டிய கடுமையான சூழலில் இருக்கிறார்கள். சமூகத்துல 3 அடுக்கு நான் எப்பயும் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து மேல்நிலை அடுக்கு. இந்த அடுக்குல ஏறக்குறைய ஒரு 10% 15% சமுதாய மக்கள் அங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரியான முறையில கொண்டு போவாங்க. அங்க சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய படித்தவர்களாக இருப்பார்கள். நல்ல சம்பளத்தில இருப்பாங்க. நல்ல பொருளாதார நிலையோடு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உள சிக்கல் இருந்தாலும் சரி, மனசிக்கல் இருந்தாலும் சரி, சிந்தனை நிலை ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி, அதை கொண்டு சீர்படுத்தி அவர்களை கொண்டு போய் விடுவார்கள். இன்னொன்று பொருளாதாரத்தில் மிக சிறப்பாக இருக்கின்ற பொழுது, அவர்கள் அதை அ ச நிறைவேற்றி செய்து விடுவார்கள். இந்த மத்தியமத்தில இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற மக்கள், அந்த அந்த குரூப் அந்த பிரிவு மக்கள், அவர்களும் ஏறக்குறைய வருமானம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் முடிந்தவரை அந்த பிள்ளைகள் நலனை அக்கறை கொண்டு அவர்களை எப்படியோ காப்பாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக இப்போது நம்ம B40 என்று சொல்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய B40 மக்கள் என்று சொல்கிறோமே, அவர்களுக்கு தான் அரசாங்கம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த B40 மூலமாக வருகின்ற குழந்தைகளுக்கு நிறைய சலுகைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகள் அந்த சலுகைகளை பெறுகின்ற அளவில் தங்களை உயர்த்திக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? குடும்ப சிக்கலாக இருக்குமா? குடும்ப சிக்கலாக இருக்குமா? பெற்றோரின் சிக்கலாக இருக்குமா? என்று பார்க்கின்ற பொழுது, அப்படித்தான் நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது. அப்ப அதை எப்படி யார் மாற்றி அமைப்பதுன்னா, யாரும் மாற்ற முடியாதுங்க. இந்த பாவப்பட்ட இந்த பெற்றோர்கள் மட்டுமே தான். அதுக்கு சில விஷயங்களை அவர்கள் ஆழ்ந்து தெரிந்து கொண்டால், முயற்சி செய்தால், அந்த மாதிரி விஷயங்களை ஆழப்படுத்திக் கொண்டால் குடும்பத்திலே நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை நம்ம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க முடியும். ஒரு இலட்சியம்னா எது வந்தாலும் கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்ப தலைவியும் தலைவருமா இருக்கின்ற பெற்றோர்கள் முடிவு செய்து ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் அந்த லட்சியத்தை நோக்கி செல்வார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சுற்றுச்சூழல். ஜேம்ஸ் ஹேலன் என்கின்ற மிகப்பெரிய மனோதத்துவ அறிஞர் சொல்லுகிறார். இந்த நூல் அவருடைய நூல் தான். இது வந்து நம்முடைய உதயமூர்த்தி அவர்கள் அவருடைய நூலிலிருந்து மொழிபெயர்த்து இந்த நூலை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் என்கின்ற அற்புதமான ஒரு இது அடிக்கடி நான் வாசிக்கின்ற ஒரு நூல். அதுல சொல்றாரு, இந்த புறச்சூழல் இருக்கலாம், சூழ்நிலை கைதிகள் என்று நம்ம சொல்றோமே, நான் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய உள்மனம் அல்லது ஆழ்மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று இருக்கின்ற சூழல்கள் என்று சொல்கிறார். எப்படி சொல்றாரு? இன்னைக்கு நம்ம கஷ்ட நிலையில இருக்கோம்னு சொன்னா, அதற்கு அடிப்படையாக உள்ளே இருக்கின்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அந்த கஷ்ட நிலை என்று சொல்கிறார். நம்ம நல்ல நிலையில இருக்கோம், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கோம்னு சொன்னா, அதனுடைய வெளிப்பாடு உள் மன ரீதியில் நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற எண்ண அலைகளுடைய வெளிப்பாடு தான் அந்த சூழ்நிலை அல்ல. அப்படின்னா சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது யாரு? நாம தான் அமைக்க முடியும். வீட்டிலே படிக்கின்ற ஒரு சூழலை எப்படி உருவாக்கி வைக்க முடியும் என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் குழந்தைகளை வாசிக்கின்ற படிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற்றிவிட முடியும். அதை பற்றி நான் பிறகு இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு கலாச்சாரம் இருக்குங்க. நம்ம கலாச்சாரம் என்ன? தமிழ் கலாச்சாரம் என்பது என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி,
2வது இப்ப இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது அது மனப்போக்கை பொறுத்து இருக்கு. தவறு சொல்ல முடியாது. அப்புறம் சமயம் நம்முடைய கலாச்சாரம், அ சு சு சேலை அணிவது நம்ம கலாச்சாரம், அ வேட்டி அணிவது நமது கலாச்சாரம். இப்படி நெறைய கலாச்சார அப்புறம் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை கல்வியை முக்கியமாக கடைபிடிப்பது, தமிழை நம்முடைய உயிராக ஏற்றுக்கொள்வது நமது கலாச்சாரம். இப்படி பல கலாச்சாரம் இருக்கு. நம்ம இனத்துக்கென்று சில கலாச்சார பண்பு கூறுகள் இருக்கு இல்லையா? அதே மாரி நம்ம குடும்பத்திற்கும் சில கலாச்சார தன்மைகளை புகுத்தி விட்டால், அது சிறந்த குடும்பமா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? நான் சொல்லுவது அனைத்தையும் நான் செய்து வெற்றி பெற்றேன் என்று சொல்லி உங்களிடம் ஏமாற்ற விரும்பவில்லை. நான் இந்த சொன்ன விஷயங்களில் ஏறக்குறைய ஒரு 45 48% வெற்றி அடைந்திருக்கிறேன். அப்படி என்றால், நீங்கள் இதை கேட்கின்ற நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு 60, 50க்கு மேலே செயல்படுத்தி விட்டீர்கள் என்றால், நீங்களும் என்னை விட வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும். எல்லா நம்முடைய 2 குழந்தைகள் எல்லாம் நல்ல நிலையில் படித்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தெம்போடு தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று ஒரு முறை யோசிக்கும்போது, தகுதி என்பதை விட எனக்கு பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த அன்பு உணர்ச்சியோடு தான் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி. இந்த கலாச்சார பண்புக்கூறுகள்ல முதலாவது அன்பு என்கின்ற இந்த 3 எழுத்தை நம்முடைய உணர்வுகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே எல்லாவற்றிலுமே நாம் அதிலே கடைபிடித்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அன்பாக இருக்கும். கணவன், மனைவி இருவருமே அன்பு நிறைந்தவர்களாக இருந்தால் அந்த உணர்வழிகள் நம்முடைய குழந்தைகளுக்கு பரவும். அந்த அன்பு உணர்வு என்பது குடும்பத்திலே நிரந்தரமாக இருக்கும். அன்பை பற்றி ஒரு சுவாமி சொல்றத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் சொல்றாரு, அன்பின் உணர்வை பற்றி அவர் பேசும்போது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சுவாமி சின்மயானந்தா சொல்றாரு, வாழ்க்கையில் உங்களுடன் நீங்கள் பழகும்போது மூளையை பயன்படுத்துங்கள். அதாவது நம்மகிட்ட நம்ம பழகும்போது, நம்ம எப்படி நம்ம பழகுவோம்? நான் அன்னாட காலையில எழுந்து கண்ணாடியை பார்த்துட்டு பேசுவேன், டே கருணாகரா ஒழுங்கா இருக்கியாடா அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்குவேன். காலையில எழுந்த உடனே கண்ணாடி, நிலை கண்ணாடி தான் நம்முடைய முக்கியமானது. ஏன்னா அந்த நிலை கண்ணாடி மிக அவசியமான ஒன்று. கண்ணாடியும் ஒரு கண்ணாடியும் ஒரு திருவிளக்கும் எடுத்துக்கொண்டு வள்ளலார் தன்னை உணர்ந்து இந்த உலகுக்கு மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அன்பின் வடிவமாக நம்முடைய வள்ளலார் வாழ்ந்திருக்கிறார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். ஒரு பயிரை வாடியிருப்பதை பார்ப்பதற்கே அவர் அவ்வளவு மனம் கனிந்திருக்கிறது. அன்பு என்பது அப்படித்தான். எல்லா சான்றோர்களுக்கும் அன்பு நிறைந்தவர்களாக. இந்த அன்பில் உயர்ந்தவர்கள் தமிழர்கள், இந்தியர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அன்பில் சிறந்தவர்கள். அதுதான் இறைவனையே அன்பின் வடிவத்தில் பார்க்கிறோம். அன்பீஸ்வம் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், அன்பை நாம் கடவுளாக வணங்குகின்ற பாரம்பரியத்தை கொண்டவர்கள். அவர் சொல்றார், வாழ்க்கையில் உங்களுடன் நீங்கள் பழகும்போது மூளையை பயன்படுத்துங்கள். பிறருடன் பழகும்போது இதயத்தை பயன்படுத்துங்கள். மற்றவங்ககிட்ட பழகும்போது இதயத்தை பயன்படுத்து. இப்போ பிள்ளைங்கிட்ட பேசும்போது மூளையை பயன்படுத்தாத. நம்முடைய சிந்தனையை வைத்துக்கொண்டு பிள்ளைகிட்ட பேசக்கூடாது. இதயத்தை, அந்த பிள்ளையோட அன்புக்கு, அந்த பிள்ளையோட தேவைக்கு ஏற்றாற் போல நாம் பழக வேண்டும். நம்ம இதயத்தோடு பழக வேண்டும். அப்பதான் நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருக்கும். இல்லாட்டி வேற ஒருத்தன் கூட்டிட்டு போயிடுவோம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நான் பள்ளிக்கூடங்களில் பேசும்போது இதை அழுத்தமா பேசுவேன். இன்னைக்கு அதை பேச முடியாது. பிறரிடம் பழகும்போது இதயத்தை பயன்படுத்துங்கள். தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் தான் இதயத்தை தான் பயன்படுத்தணும். மூளையை பயன்படுத்தினா அவங்க அழகா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்காரர் ரொம்ப அழகா இருக்க மாட்டாரு. அப்ப அழகா இல்லைன்னா நமக்கு மனசு கஷ்டமா போயிடும் இல்லையா? கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். தன்னைத்தானே எடை போட்டுக் கொள்ளும் போது, உங்கள் குறைகளையும் மடமைகளையும் ஆராயும் போது கண்டிப்பாக விமர்சனம் செய்யுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. தன்னைத்தானே எடை போட்டுக் கொள்ளும் போதும் உங்கள் குறைகளையும் மடமைகளையும் நம்முடைய முட்டாள்தனத்தையும் ஆராயும் போது கண்டிப்பாக விமர்சனம் செய்யுங்கள். நம்மளை மத்தவங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். நம்மளே நம்மளை விமர்சனம் செய்யணும். நான் சரியா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் சரியா இருக்கணும் என்பதை நீங்கள் மிக சரியாக விமர்சனம் செய்ய வேண்டும். பிறரை விமர்சனம் செய்யும் போது கண்டிப்பாக குறைகளை சுட்டி காட்டுங்கள். இங்க சொல்றாரு, குறைகளை சுட்டி காட்டும்போது கண்டிப்பாக குறைகளை சுட்டி காட்டுங்கள். பிள்ளைகளை பற்றி விமர்சனம் செய்யும்போது சுட்டி காட்டணும். அந்த குறைகளை பற்றி நாம் சுட்டி காட்டணும், தவறுகளை பற்றி சுட்டி காட்டணும். ஆனால் நேயத்துடன் அணுகி வார்த்தைகளை அன்பில் குலைத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்.
நம்ம பிள்ளைங்க கிட்ட எதை பேசினாலும் அதிலே கனிவையும், அன்பையும், கருணையையும் வச்சு பேசி பாருங்களேன். அந்த பிள்ளை நாளடைவுல ஒரு கட்டமான பிள்ளை கூட மாறிடுவான். மனம் மாறிடும். அன்பில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல அ நான் ஒரு பயிற்சி அப்ப என்ன செய்வேன்னா, ஐஸ் பிரேக்கிங் செய்யும்போது, அ இது ஒரு 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 3 மாசத்துக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி. அப்போ அந்த ஒரு பையன கூப்பிட்டு, "உன்ன பத்தி சொல்றா" அப்படின்னு சொன்னேன். சொல்றான்னா, சொன்னான். "என் பேரு சுந்தர்" அப்படி சொன்னான். "சுந்தர், என் பேரு சுந்தர் சார்." சுந்தர். அப்பாவ சொல்லு. அப்பா பேருன்னா, அப்பா பேரு மூர்த்தி அப்படின்னான். மூர்த்தி. "டேய், அப்பா பேரு முன்னுக்கு வந்து திருன்னு சொல்லணுமே, திருன்னு சொல்றான்னு." "திருன்னு சொல்ல மாட்டேன் சார்." "ஏன்டா சொல்ல மாட்டேன் சார்?" சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். திருன்னே சொல்ல மாட்றான் அப்பாவ. ஏன்டான்னு கேட்டா, அப்புறம் நான் நிகழ்ச்சிலாம் முடிச்சுட்டு பத்தி பேசும்போது, ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா அவன போட்டு பெல்ட்டாலயும் அது இது போட்டு அடிப்பாராம். அடிக்கிற அப்பா மேல அவன் அவ்வளவு வன்மத்தோட இருக்கிறான். அன்பு இல்ல. இதயத்துல அன்பு இல்ல. வன்மம் கூடி கிடக்கிறது. அது எங்க வெளிப்படும்? தன்னுடைய நண்பன்கிட்ட வெளிப்படும். பிறகு பள்ளிக்கூடத்தை வெளியே வந்து சமுதாயத்தில் வெளிப்படும். அப்புறம் ஒரு வன்முறை சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்து விட்டோம் என்று நாம் எல்லோரும் வசைப்பாடுவோம். ஆனா, அதுக்கு யார் காரணம்னு கேட்டா, அவரை பெற்ற அப்பாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அவர் உணர்ந்தா தானே முடியும். உணராத போது எப்படி அன்பு இருக்கும்? அதனால அன்பை கொண்டு நாம் அடுத்தவரை கொண்டு வர முடியும். அன்பை நேர்த்து அடுத்தவரை நம் வழிக்கு கொண்டு வர அன்பை காட்டிலும் மகத்தான சக்தி இந்த உலகத்தில் இல்லை. யாதுவா இருந்தாலும் அன்பை மட்டுமே நாம் ஆயுதமாக வைத்துக் கொண்டால் உலகம் சுபிட்சமாக இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க மேலை நாடுகள் எங்க பார்த்தாலும் போரா இருக்கு. அங்க ரஷ்யா, யுக்ரைன் போர், இப்ப இங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போரு, ஹமாஸ்க்கு இப்படி எல்லா இடத்துலயுமே போராகவே மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், மனித மனித நேயம் அழிந்துவிட்டு எங்கும் போராகவும் வன்மமாகவும் இருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் உலக மக்கள் அல்ல, நாம் முதலில் நம்ம குடும்பத்துல அன்புங்கிற அந்த அந்த நீரூற்றை நாம் வைத்துக்க வேண்டும். அப்பதான் அது வளர்ந்து வாசம் பரப்போம். அடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வர அன்பை தவிர, அன்பை காட்டிலும் மகத்தான சக்தி இல்லை. இந்த அன்பு வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்க கொடுக்க எல்லையற்ற தெய்வீக ஊற்றிலிருந்து அது சுரந்து கொண்டே இருக்கும். அன்பை தர மறுத்தால் அது உங்கள் இதயத்திலே தேங்க போய் நாற்றம் எடுக்கும். நெளியும் புழுக்கள் இதயத்தை தின்னத் தொடங்கும். அன்பை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அன்பை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு 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 சரித்திர புருஷருடைய சிந்தனை, அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அன்னை தெரேசாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கிறிஸ்துவ மதத்தால், கத்தோலிக்க மதத்தால் புனிதர் என்று புகழப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆத்மா. அவர் வெளிநாட்டில இருந்து கல்கத்தால வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பசி பட்டினியோட ரோட்ல கிடக்கிறவங்கலாம் கொண்டு போய் அவங்களுக்கு குளிப்பாட்டி, அவங்களுக்கு நல்ல உடைகள்லாம் கொடுத்து, சாப்பாட்டு கொடுத்து அவங்கள காப்பாற்றி அந்த உயிரை காப்பாத்துகிறார். அப்ப அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கிட்ட, அந்த வட்டார எம்எல்ஏ கிட்ட போய் சொல்றாங்க. எம்எல்ஏ கிட்ட, இங்க இருக்கிற அருண் மாரி அவர்கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த மாரி காரியங்களை செய்து மதம் மாத்துறாங்க. அவங்கள இந்த நாட்டை விட்டு விரட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சம்பவம் படிச்சதுன்னு நான் சொல்றேன். அப்ப அவங்க இருக்கிற அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு, சரி வாங்க போய் பார்ப்போம் அவங்களன்னு அந்த மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை நோக்கி போறாங்க. அங்க போகும்போது அவங்க அந்த நேரத்துல என்ன செய்றாங்கன்னா, ஒரு தொழு நோயாளியுடைய புண்ண கழுவி அந்த சீல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கழுவிட்டு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே அந்த எம்எல்ஏ கேட்கிறாரு, அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த காரியத்தை உங்கள்ல யாராவது ஒருத்தர் செய்யறதா இருந்தா, இந்த அம்மாவை இப்பயே இந்த நாட்டை விட்டு நான் வெளியாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டம் ஓடிடுச்சு. அன்பு உலகத்தை ஆளும். அன்பு எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கிவிடும். மனிதர்களை வாழ வைப்பதற்கு அன்பு மிக முக்கியமான ஒன்று. அன்பை தர மறுத்தால் அது உங்கள் இதயத்திலே தேங்கி போய் நாற்றம் எடுக்கும். நெளியும் புழுக்கள் இதயத்தை தின்னத் தொடங்கும். வழங்குவதை நிறுத்தினால் அன்பு வற்றி போய்விடும். இது அன்பின் கடுமையான விதி. கொடுத்துக்கொண்டே இருக்கணும். கொடுங்கள், 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 மறுபடியும் எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சுவாமி சிவானந்தா சொல்றார். நான் சொல்லல, சுவாமி சிவானந்தா சொல்றார். இதை கருத்தில் வைத்து அன்பை உங்களுடைய முதலாவது கலாச்சாரமாக நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரவணைப்பு, கருணை, கடுமையான உழைப்பு, இதை மூணையும் இணைச்சு நான் சொல்றேன். இந்த அரவணைப்பு என்பது என்ன? நம்முடைய பிள்ளைகள் குறைகள் செய்கின்ற போது, தவறுகளை செய்கின்ற பொழுது நாம் கடுமையாக தண்டனை கொடுக்கிறோம்.
அவங்க கொடுக்க தவறுக்கும், தண்டனைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற சூழ்நிலைகள நம்ம பார்க்கிறோம். அது மேல்நிலையா இருந்தாலும் சரி, மேல்மட்ட மக்களா இருந்தாலும் சரி, நடுநிலை மக்களாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் அதிகமாக சீரார் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஏன்? நம்மகிட்ட அன்பு இல்லாதபோது, அது வன்மமாக வெளிப்படுகிறது. அந்த வன்மத்தின் மூலமாக அந்த பிள்ளை பாதிக்கப்படுகிறது. அது எதிர்காலத்தில் எவ்வளவு சிரமத்தை மன ரீதியாக எவ்வளவு பெரிய கஷ்டங்களை உருவாக்கிக் கொள்ளும் என்பதை நினைத்து பாருங்கள். நம்முடைய மாணவர்கள் பல பேர் மனச்சிக்கலோடு இருக்கிறார்கள். மனச்சிக்கல் என்பது என்ன? படிக்கிறது ஆர்வம் இல்ல. ஏன் அவனுக்கு ஆர்வம் இல்ல? பல தடைகள் அவனுக்கு இருக்குது. பல தடைகள் இருக்கிறது. நண்பர்களின் தொல்லை, கடுமையான தொல்லை. நல்ல பிள்ளையா இருப்பான். ஆனா அவனை தொல்லை பண்ணி தொல்லை செய்கின்ற அவ அவ அந்த மாரி நல்ல சிந்தனை இல்லாத மாணவர்கள் அவன் நண்பனாக இருக்கா. அவன அவன அவங்களோட குழுக்குள்ள சேர்த்துக்க ஆசைப்படுறானுங்க. அதுக்கு கடுமையாக இந்த நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த காதல் என்று சொல்கிறோமே, இந்த காதல் பிரச்சனை எல்லாம் நெறைய இருக்கு. நான் சொல்லுவேன் பையன்கிட்ட பேசும்போது, காதல்னா காதலிக்க கூடாதா? கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். யூனிவர்சிட்டில போய் காதலிச்சுக்கோ. இப்ப தேவையா? தேவையில்லையா? ஒரு பேப்பர் எடுத்து எழுது. காதல் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பட்டியலிடு அப்படின்னு சொல்லுவேன். பட்டியலிடுவான். என்ன செய்வான்? அழகா பள்ளிக்கூடத்துக்கு வருவான். தனுஷ் மாரி முடியெல்லாம் முகம்லாம் சுத்தமா இருக்கும். பவுடர் போட்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்த பிள்ளை பார்க்கணும்ல. இல்ல இவ்வளோதானே. அதே மாரி பெண் பிள்ளை இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல என்ன அதிகபட்சமா என்ன இருக்கும்? இந்த அழகு மட்டுமே அதில வெளிப்படும். ஆனால் அது படிப்ப பாதிக்கப்பட்டுச்சுமா? இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லுவேன் பிள்ளைகிட்ட, "அம்மா நீ அண்ணான்னு சொல்லிடும்மா, இல்லாட்டி தம்பின்னு சொல்லிடும்மா இப்போதைக்கும். யூனிவர்சிட்டி போன பிறகு பார்த்துக்கோ. அது வேற வழி அது." இப்படி எவ்வளவு அரவணைப்போடு நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்போ இருக்கிற சிக்கல்ங்க, ரொம்ப சிக்கல் பிள்ளைங்கிட்ட. மனம் விட்டு பேசணும் பிள்ளைங்கிட்ட. மனம் விட்டு அவங்க மனத்துல இருக்கின்ற எண்ணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அதற்கு ஏத்தாற்போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன், இதயத்தோடு இதயம் பேச வேண்டும் என்று. மூளையோடு பேசாதீர்கள். மூளையை வைத்துக்கொண்டு நீங்கள் திட்டமிட்டு பேசாதீர்கள். ஒரு ஒப்பீடு வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு சேர்க்காதீர்கள். அவர்கள் தவறுகள் செய்யும்போது கண்டியுங்கள். அதே சமயம் அவரை அரவணைத்து அவருக்கு அன்பு செலுத்துங்கள். இப்போ ஒரு தந்தையாக இருக்கின்ற நமக்கு பல பல கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகள்ல முக்கியமான கடமை நம்ம பிள்ளை தாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு சினிமாவுக்கு போனோம், பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனோமா 2 விஷயமா, பிஆர்பிச்சி கூட்டத்துக்கு போனோம், வேற வயசுக்கு போனா பிஆர்பிச்சி கூட்டத்துக்கு தான் போகணும் நம்ம. அத விட்டு வேற எதுக்கும் போக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைக்கு பரீட்சைக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால் கல்யாணம் இருக்கா? கல்யாணம் பரவால்ல. சொந்தக்காரன் கல்யாணம் இருந்தா, கூட்டாளி கல்யாணம் இருந்தாலும் பரவால்ல. அது ஒரு மூலையில போட்டு பிள்ளைக்காக, கல்விக்காக நம்ம செலவு செய்யணும். இந்த பிள்ளைகளுடைய இதை நாம் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வோடு நம்ம பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அரவணைப்போடும், அன்பையும் அவர்களுக்கு செய்து நம்ம கொடுத்துக் கொண்டே இருந்தால், கடுமையான பிள்ளை கூட மனம் மாறி விடுவார்கள். காரணம், அது நம்மிடமிருந்து வந்தவர்கள். அருமையான பெற்றோர்களிடமிருந்து வந்தவர்கள். குழந்தைகள் தெய்வம் போன்றவர்கள். அவர்களிடம் நாம் இறைவன் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை, உலகத்தில் அவன் சாதிக்க வேண்டிய காரியங்களை குழந்தைகள் மூலமா நமக்கு அனுப்பியிருக்கிறான். அப்ப அவன உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோரிடம் நம்மிடம் இருக்கிறது. அது முக்கியமாக நம்முடைய குடும்பத்துல இந்த அன்பு, அரவணைப்பு, கருணை மனம் குறைஞ்சு போச்சுங்க எல்லார்கிட்டயும். கருணை கருணை காட்டுவது குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு பாட்டி அம்மாவ வந்து அந்த பையனுங்க என்னமோ சொல்லி அந்த அம்மா பாக்குறேங்க குடுக்குறேன்னு சொல்லி, என்ன மாரி வார்த்தைய பேசுறாங்க? கஷ்டமா இருக்கு அத பார்க்கறதுக்கு. அது என்ன கஷ்டமா இருக்குன்னா, அது எப்படி இந்த பையனுக்கு அந்த மாரி பேச முடியுது அப்டின்னா, அவன் எங்கேயோ பாதிக்கப்பட்டு எப்படியோ வந்திருக்கிறான். அவனையும் குறை சொல்ல முடியல. அந்த பாட்டி அம்மா பார்க்கும்போது ஏழ்மையில இருக்கு. அதையும் குறை சொல்ல முடியல. இது இது எங்க எங்க அந்த திருத்தங்கள் எங்கே செய்யப்பட்டிருக்கணும்னா, சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு அந்த குடும்ப ரீதியிலான ஒரு ஒரு அன்பு உணர்வு, அந்த கருணை, அரவணைப்பு எல்லாமே நம்ம குடுத்திருந்தோம்னா, பிள்ளைங்கிட்ட நெறைய பேசுங்க. நெறைய பேசுங்க. பேசணும். நெறைய பேசணும். அப்பதான் அவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். முன்பெல்லாம் நம்ம வீட்ல ஒரு மேஜை போட்டு சாப்பிடுவோம் எல்லாரும். ஒரு வேளையாவது சாப்பிடுவோம். இப்ப அந்த பழக்கம்லாம் இல்லாமலே போச்சு. பல குடும்பங்கள்ல இல்ல. காரணம் நமக்கு ரொம்ப பிஸி. அப்பா பிஸி, அம்மா பிஸி, பிள்ளைங்க பிஸி, எல்லாமே பிஸி. அப்படியே டேபிள்ல உட்கார்ந்தாலும் கையில ஒரு பிஸி. ஃபோன் ஒண்ணு இருக்கு. ஒரு மிஷின் ஒண்ணு, கருப்பு மிஷின் ஒண்ணு இருக்கு. கவிதை வந்து அதான். ஆ "உள்ளங்கை கடவுளும் அஜந்தா பேரழகியும்" என்ற ஒரு கவிதை தொகுப்பு பரிசு கிடைச்சுன்னு சொன்னாங்கல்ல. அந்த உள்ளங்கை கடவுள் என்பது ஃபோனாகவும், அஜந்தா பேரழகிய வந்து அ ஓ அது 2யும் இணைத்து ஒரு கவிதையாக நான் 2 கவிதை. அது 2 தலைப்பை இணைத்து அந்த தலைப்பு குடுத்திருந்தேன். உள்ளங்கை கடவுள் என்பது இன்னைக்கு நமக்கு ஹெட்ஃபோனா இருக்குது. அதையும் வைத்துக்கொண்டு தான் நம்ம குடும்பங்கள்ல பேசுறோம். டேபிள்ல உட்காருவோம். சீனங்கள்ல உட்கார்ந்து சாப்பிட போவோம். அங்க போனாலும் ஹெட்ஃபோன தான் வச்சுக்கிட்டு இருப்போம்.
இந்த ஹெட்ஃபோனு எல்லாவற்றையும் கொடுக்கிறது நம்ம பிள்ளைக்கு. அது எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறத அந்த ஆற்றலும், அறிவும் கூட இன்றைய தலைமுறை பெற்றோர்களுக்கு நமக்கு இல்ல. அது எப்படி எப்படி அந்த பிள்ளைகளிலிருந்து அதை பிடுங்குவதுன்னு கூட தெரியல. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆற்றலும், அறிவும் கூட நமக்கு இல்ல. 13 வயசு பிள்ளை 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஸ்கூல்ல படிக்குது. 13வது வயசுல பிள்ளைய கொண்டு போய் டாய்லெட்ல போடுது. ஹாஸ்பிட்டல் டாய்லெட்ல. பிறந்து ம். பிறக்க பிறக்க வைக்குது. எங்க நடக்குது? ஏன் நடக்குது? ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? அப்படின்னு போட்டா, ஒட்டுமொத்தமா நம்ம பெற்றோரை குறை சொல்லுகிறோம். பெற்றோர மட்டுமா அதுக்கு காரணம்? அவன் கையில வச்சிருக்கிற ஃபோன் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லையா? ம். அது எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு எங்கேயாவது கோர்ஸ் இருந்தா நீங்க போய் படிச்சுட்டு வாங்க. படிங்க. போய் கோர்ஸ கேளுங்க. ஹெட்ஃபோன்ல இந்த கெசட்லாம் எப்படி நம்ம வந்து தடுக்கிறதுங்கிற பல பல திட்டங்கள்லாம் இருக்குது. அது எல்லாம் பாருங்கள். பார்த்தால் நிச்சயமாக நாம அந்த ஹெட்ஃபோன பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துற அந்த தன்மைய நீங்கள் அ உருவாக்கி வையுங்கள். அது மிக அவசியமான ஒண்ணு. அதை பற்றி நம்ம இன்னும் வேற விஷயங்கள்ல பேசலாம். சரிங்க. அடுத்து இந்த கடினமான உழைப்பு. நான் சொல்றேன், உழைப்பை மட்டுமே நம்பி உருவான ஓர் தமிழினம் என்றால் நாம் தான். இந்த நாட்டுல உழைப்பு தான் நம்முடைய கருவி. நம்முடைய ஆதாரமே உழைப்பு தான். உழைப்பில் கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயமா நம்ம எங்கேயுமே இருந்தாலும் தமிழர்கள் உழைத்து முன்னேறுகின்றவர்களா தான் இருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து இந்த பணம் வந்து சேமிக்கணுங்கிற அந்த முன்பெல்லாம் நம்முடைய நம்ம மறைந்த அமரர் அ பத்மநாபன் அவர்கள் சொல்லுவார். பத்மநாபன் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த காலத்தில பிஜாபாட் போஸ்ட்ல காசு சேர்த்து வச்சவங்க முக்காவாசி தமிழர்கள், இந்தியர்கள் என்று சொல்லுவார். காரணம், உழைத்த உழைப்பை சேமிக்கின்ற பழக்கம் கொண்டவர்கள் தான். இன்னைக்கு இல்ல. சேமிப்பு நம்மகிட்ட இல்லையே. பிள்ளைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை நாம் சொல்ல மாட்றோமே. சேமிக்கணும்னு. 5 வெள்ளி நம்ம குடுக்குறோம். புள்ள கேட்குறான். 10 வெள்ளி கேட்குறான். எடுத்தோனே இந்தாப்பான்னு குடுத்துர்றோம். ஆனா, அந்த 10 வெள்ளி சம்பாரிப்பதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்கின்ற அந்த வியர்வியின் வலியை நாம் சொன்னா தான், அவன் படிப்புல ஆர்வம் காட்டுவான். அது தெரியாம நீங்க அவன்கிட்ட குடுத்தீங்கன்னா, அந்த உழைப்பினுடைய அருமை அவனுக்கு தெரியாம போச்சுன்னா, அவன் படிக்க மாட்டான். ஏன் படிக்க மாட்டான்னா, அப்பா லோரி ஓட்டுறாரு. 3 நாள் வீட்டுக்கு வரமாட்டாரு. 4 நாள் வீட்டுக்கு வரமாட்டாரு. வீட்டுக்கு வராம அங்க போய் சிங்கப்பூர்ல என்னோட நண்பர நான் சந்திச்சேன். அவரு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 2 வழி பாதையா தெரியுது. இப்போ வந்து லோரி ஓட்டிட்டு போனாருன்னா, ஹைவேல இன்னொரு பாதை. இந்த தூக்கத்தை அ கட்டுப்படுத்துறதுக்காக மருந்து சாப்பிட்டுருக்காரு. அந்த மருந்து கடைசில பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல போயிட்டு அவருக்கு பெரிய பிரச்சனை குடுத்து, அவர் பார்க்கறதும் 2 தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அதனால இப்ப லோரி ஓட்டுறத விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்திருக்காரு. அவர் நான் சன் ச ஏதோ ஒரு விஷயமா பார்க்கும்போது, அவர் சொல்றாரு, "அப்ப எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்கள். அந்த உழைப்பின் உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்தி விட்டால் தானே, அவன் உழைப்பின் மூலமா வெளியே வருவான்." சீனன் தவுக்க மீ கோரைங் போட்டுக்கிட்டே இருப்பாரு. பக்கத்துல அவன் புள்ள கணக்கு பண்ண செஞ்சுட்டு இருக்கும். கணக்கு பாடம் செஞ்சுட்டு இருக்கும். ஓடி தண்ணி கொண்டாந்து வைக்கும். ஏன் நம்ம பிள்ளைங்க அந்த மாரிலாம் இல்ல? ஏன்னா, அந்த உழைப்பின் உணர்வை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லாம போனதுனால, அவன் கல்வியில் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாம போகிறது. அவ்வளவுதாங்க. சிம்பிளா சொல்றேன். நம்முடைய உழைப்பின் வியர்வையை பற்றி பெற்றோர் சொல்லணும். அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும். அப்பாவை பற்றி எப்பவுமே அம்மா உயர்வா சொல்லணும். அப்பாவ பத்தி அம்மா உயர்வா சொல்லணும். அம்மாவ பத்தி அப்பா உயர்வா பேசணும் பிள்ளைகள்கிட்ட. அதான் சிறப்பாக இருக்கும். கடுமையான உழைப்பு, சேமிப்பு பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஒழுக்கம். ஒழுக்கம் என்ன? ஒழுக்க பண்புக்கூறுகள். இதுல முக்கியமானது நாம் என்ன சொல்றோம்? ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் நாம் மேன்மையுறையலாம் என்று சொல்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். எல்லா உயிரை விட மென்மையானது ஒழுக்கம். இந்த ஒழுக்க பண்புகளை நம்முடைய வீடுகளில் வீட்டு தன்மைகளில இந்த கலாச்சார பண்புகளை நாம நாம நிறுத்திவிட்டால், வெளியிலே சமூகத்திலேயும் பள்ளியிலோ சரி, சமூகத்திலும் சரி அவன் நல்ல பிள்ளையாக நிச்சயமாக இருப்பான். கட்டொழுக்கு டிசிப்ளின் நம்ம சொல்றோம். பள்ளிக்கூடத்துல நம்ம என்ன கேட்குறாங்க? தலைமை ஆசிரியர்லாம் போன உடனே, உங்க பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் சொல்லிக் குடுங்கன்னு. நம்ம டிசிப்ளின் இல்லாமலா வளர்ந்தோம்? அப்பா நம்ம நம்ம பெற்றோர்கள் எத்தன மணிக்கு எழுந்திருப்பாங்க? 4 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்திருப்பாங்களே! பேட்ட காலத்துக்கு போனோம்ல, அந்த காலத்துல. எவ்வளோ டிசிப்ளினா வளர்ந்துருக்காங்க. ரொம்ப டிசிப்ளினா வளர்ந்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிசிப்ளினோட இருக்கணும்னு நெனைக்கிறேன். சரி, இந்த டிசிப்ளின் எப்படி உருவாக்குறது வீட்ல? ரொம்ப கஷ்டம் இல்ல. பிள்ளைங்க 4 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்தா, அம்மா 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அதான் டிசிப்ளினு. இப்பதான் அம்மா ரொம்ப பேர் வீட்ல தானே இருக்காங்க. அப்பா தானே வெளிய போய் வேலை செய்றாரு. அம்மா வீட்ல இல்லாத போனாலும் அவங்களும் வேலைக்கு போறாங்கன்னா, அப்பா அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த டிசிப்ளினை உருவாக்கலாம். பிள்ளை 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். 5 மணிக்கு கட்டாயம் எழுந்திருக்கணும். 5 மணிக்கு எழுந்து 5:30க்கெல்லாம் குளிச்சிடணும். 5:30லேருந்து 6 மணிக்குள்ள அவன் சாமி கும்பிட்டுறணும். சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் தேவாரம், திருவாசகம் படிச்சு முடிச்சுட்டு, டேபிள்ல அம்மா மணக்க மணக்க இட்லி செஞ்சிருப்பாங்க, தோசை செஞ்சு வச்சிருப்பாங்க. அத உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு பரிமாறுறாங்க அம்மா. கற்பனையில சொல்றேன்னு நெனைக்கிறேன் நானு.
உண்மையை சொல்ல தெரியல. கற்பனையா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இப்போ. அப்படி சுட சுட வைக்கிறாங்க. அப்படியே அந்த அன்புல அந்த புள்ள அப்படியே சாப்பிடுது. 3, 4 இட்லி சாப்பிட்டு, "அம்மா நான் போயிட்டு வரேன் பள்ளிக்கூடத்துக்கு." புது பஸ்ஸில ஏறி போகுது. போய் பஸ்ஸில போய் உட்காந்து முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில படிக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு படிக்குது வச்சுக்கோமே. ரொம்ப சந்தோஷமா பிள்ளை காலைல சந்தோஷமா போகுதுல்ல. டிசிப்ளினோட போதே. அங்க போனா டிசிப்ளின். காலையில போனா அசெம்பிளி டிசிப்ளின், வகுப்பறையில டிசிப்ளின். வகுப்பறையில என்ன டைம் டேபிளோட போகணும். 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பாடம். அந்த டிசிப்ளின் அந்த காலவட்டம் மட்டும் இல்லன்னு பள்ளிக்கூடத்துல வச்சுங்களேன், என்ன ஆகும் பள்ளிக்கூடம்? அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குதுன்னா, அந்த இது பாடத்திட்டம். எல்லாம் டிசிப்ளின் எல்லாம் சரியா முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வருது. வந்த உடனே பையன வச்சுக்குவோமே, பையன் வர்றான், வீட்டுக்கு வர்றான். வந்த உடனே பேக் எடுத்து அழகா ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சுட்டு போய் குளிக்கிறான். குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுறான். அம்மா பசியா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நல்லா கோழி மணக்க மணக்க கோழி கறி வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறான். தூங்கி எழுந்துட்டு, அம்மா வீட்டு பாடம் இருக்குமான்னு செய்றான். வீட்டு பாடம் செய்றான். வீட்டு பாடம் செய்றான். அம்மா பாக்குது. "செய்டா ஐயா, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயான்னு." அவன் பாட்டு பாடம் செய்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு 5 மணி, 6 மணி ஆச்சு. அம்மா நான் பந்து விளையாட போறேம்மான்னு போறான். பந்து விளையாட விட்டு 7 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறான். 7 மணிக்கு வந்தோனே குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுறான். சாமி கும்பிட்டு 8 மணிக்கு செய்தி பாக்குறான். 8:30 மணிக்கு ஒரு ஒரு 8லேருந்து 8:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் படிக்கிறான். ரொம்ப படிக்க சொல்லல நான். 1 1/2 மணி நேரம் படிக்க சொல்றேன். உங்க பிள்ளைங்கள ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்க சொல்லுங்க போதும் வீட்ல. ரொம்ப நேரம் வேணாம். பிடிச்சு படின்னு சொல்லாதீங்க. படின்னு சொல்லாதீங்க. ஒரு 2 மணி நேரம் படிக்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு வீட்டு. ரிவிஷன் பாடத்தெல்லாம் செஞ்சு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம். நான் பிள்ளைங்கள திருட சொல்லுவேன் டைம. பிள்ளைங்கள போய் திருட சொல்லுவேன் டைம். என்ன திருட சொல்லுவேன்னா, நீ சாப்பிடுறதுக்கு எத்தன மணி நேரம் ஆகும்? தூங்குறதுக்கு எத்தன மணி நேரம்? விளையாடுறதுக்கு எத்தன மணி நேரம்? அதே மாரி சாமி கும்பிடுறதுக்கு எத்தன மணி நேரம்? பந்து விளையாட எத்தன மணி நேரம்? இதெல்லாம் கழிச்சுட்டு, எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் அவனுக்கு ஓய்வா இருக்கும். சரியா இருக்கும். அந்த 3 மணி நேரத்துல 2 மணி நேரம் படிடா ஐயான்னு நான் கேட்டுருக்கேன். 1 1/2 மணி நேரம் படி. 1 மணி நேரம் படி. போதும். 1 மணி நேரம் படிச்சா பெரிய விஷயம் ஆயிடலாம். ஆனா ஸ்கூல்ல 8 மணி நேரம் படிக்கிறான்ல. 1 மணி நேரம் வீட்ல என்ன படிக்கிறான்? எங்க படிக்கிறான்? எந்த நேரமும் கையில ஹெட்ஃபோன் வச்சுட்டு இருக்கான். இல்லாட்டி டிவி முன்னுக்க டிராமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தடுக்க முடியுதா? நம்மளால தடுக்க முடியுதா நம்ம பிள்ளைகள? அப்புறம் எப்படி அவன் 9 எடுப்பான்? எப்படி மெட்ரிகுலேஷன் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த சவால் இருந்த, போட்டி நிறைந்த மலேசிய கல்வித்துறையில நம்ம பிள்ளைகள சிறந்த பிள்ளைகளா உருவாக்கி வைத்தா தானே நம்ம போட்டி போட முடியும். அப்புறம் நம்ம ஏன் போய் கையேந்திக்கிட்டு நிக்கணும்? குடுன்னு ஏன் கேட்கணும்? ஆனா உரிமை இருக்கு கேட்கணும் எல்லாத்தையும். அதெல்லாம் உரிமை இல்லாம கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுல எனக்கு நம்ம பிள்ளைகள வெற்றிகளுக்கு சரியான சன்மானம் நமக்கு கிடைக்கணுங்கிறது உரிமைக்கு போராடுவோம். அது வேற. ஆனா அதற்கான தகுதியை நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டு போராட வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படிக்கிறது கற்றொழுங்கு. சமூக பண்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சமூக உணர்வை உருவாக்கி வைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துல. எப்படி? தமிழருக்கென்று சில பண்பாட்டு கூறுகள் இருக்கு இல்லையா? மொழி உணர்வு இருக்கணுங்க. இன உணர்வு இருக்கணும். அது 2ம் இல்லன்னு வச்சுக்கோங்க. இடையில ஒரு பள்ளிக்கூடத்துல பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ்ல உள்ள அறிக்கை குடுத்தேன். குடுத்த உடனே அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, "எனக்கு தமிழ் தெரியாது" அப்படின்னுது. அது ஒரு ஏளக்காலமா சொல்லுது. "எனக்கு தமிழ் தெரியாது" அப்படின்னுச்சு. நான் அப்புறம் விளக்கம் சொன்னேன். "அம்மா, மொழின்னா என்ன? என்னன்னு விளக்கம் சொல்லிட்டு, இந்த இது உங்க அப்பாவுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? கொண்டு உங்க அப்பாட்ட குடு." பேர கேட்கிறேன். என்னமோ ஸ்ரீ, குஷின்னு ஒரு பேர் சொல்லுது. இது ஒரு பெரிய பைத்தியம். இப்ப எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் வந்துருச்சு. நம்ம நம்ம இந்த கலாச்சாரம், பேர் வைக்கிற கலாச்சாரம். என்ன இருக்கு? ஒரு ஒரு 100 பிள்ளைகள நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 85, 90 பிள்ளைகளுக்கு பேர்களே அர்த்தம் தெரியல. என்னென்னமோ பேருங்க. என்னென்னமோ கேட்க வாயில நுழைய மாட்டேங்குது அந்த பேரு. அர்த்தமும் இல்ல. தமிழ்ல அருமையான பெயர்களை நம்ம வைக்கணும். அருமையான பெயர்களை நாம வைக்கிறதுக்கு நம்ம நெறைய தமிழ் சொற்கள் இருக்கு. தமிழ் அருமையான பெயர்கள் இருக்கிறது. தமிழ்ல பெயரிடுங்கள். நம்ம கலாச்சாரத்துல முக்கியமான ஒன்று. இதை நான் சொல்லுறேன். நேரம் எப்ப சார்? எவ்வளவு முடிக்கணும்? நேரம் நிறைவடைந்து விட்டது. ஒரு 2 நிமிஷம் பேசலாம் ஐயா. சரிங்க. சரி சார். முடிச்சிடுறேன் சார். சரி. அதே மாரி பிள்ளைகளுக்கு பாராட்டு, பரிசு இதெல்லாம் குடுக்கணும். சமய ஈடுபாடு பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும். இன்னொன்னு இது மட்டும் கடைசியா நான் முடிச்சிடுறேன். இந்த படிக்கிற சூழல் நம்ம குடும்பத்தில எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்த நம்ம ஒரு ரூம் இப்ப பெரிய வீடா இருந்தா ஒரு ரூம் நம்ம ஒதுக்கிடலாம் பிள்ளைகளுக்கு படிக்கிற. சாமி ரூம் நம்ம உருவாக்குற முக்கியத்துவம் குடுக்குறோமா இல்லையா? இது நெறைய இத பத்தி பேசினா நேரம் பத்தாது எனக்கு. நான் 2 மணி நேரத்துக்கு மேல பேசுற ஆளு. சரி பரவால்ல. இன்னைக்கு நான் அதை அப்போ இந்த சாமி ரூமுக்குன்னு தனியா நம்ம ஒதுக்குறோம். படிக்கிறதுக்கு ரூம் ஒதுக்குறோமா? ஒரு லைப்ரரி வீட்ல இருக்கா புக் வைக்கிறதுக்கு? படின்னா எப்படி படிப்பான்? படிக்கிற எல்லா இடத்துலயும் புத்தகம் வைக்கணும். படுக்கறையில புத்தகம் வைக்கணும். ஒரு நண்பர் சொல்லுவாரு, அவரோட கழிவறையில கூட புத்தகம் வச்சிருக்காராம் படிக்கிறதுக்கு. அவருக்கு கழிவறை போகும் நேரத்துல படிப்பாராம். அப்பதான் அவருக்கு கழிவறையே சரியா வருமாம். பாருங்க, வாசிப்பு எவ்வளவு ஆழமா இருக்கிறது என்று. அப்ப எல்லா இடத்துல புத்தகங்கள வைக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட இடத்த இல்ல ரூம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல படிக்கிற இடமா மாத்திரணும். ஒரு பாய போட்டு ஏதோ ஒண்ணு உட்கார வச்சு, இந்த பிள்ளைகள் படிக்கிற நேரம் அப்படின்னு. அந்த நேரத்துல மௌனமாக இருக்க பழகிக் கொள்ளுவோம். 2 மணி நேரம் வீட்ல மௌன விரதம் வைப்போம். டிவி இருக்கக்கூடாது, டிவி சத்தம் இருக்கக்கூடாது, எஸ்ட்ரோ பார்க்கக்கூடாது, எஸ்ட்ரோன்னு சொல்லக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது. இப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி, அந்த நேரத்துல பெற்றோர்னா நீங்களும் நானும் பெற்றோர் தான். நாமளும் வாசிப்போம். வாசிப்பு தான் நம்முடைய நம்முடைய அறிவை வளர்ப்போம். நம்முடைய நம்முடைய சிந்தனையை பெரிதுபடுத்தும். உங்க பிள்ளை ஒரு கேள்வி கேட்கிறான்னா, நீங்க பதில் சொல்லுகின்ற தந்தையா நாம இருக்கணும். பெற்றோரா நாம இருக்கணும். இல்லாட்டி தேடி கொடுக்கின்ற ஒரு பெற்றோரா இருக்கணும். இப்படி எல்லா வகையிலுமே நம்ம பிள்ளைகளுக்கு அந்த அந்த ஒரு ரூம் உருவாக்கிடலாம். அழகான ஒரு ரூம்பா இருந்தா அழகா அந்த மோட்டிவேஷன் எழுத்துக்கள்லாம் வைத்துவிட்டு, எல்லாவற்றையும் அவங்களுக்கு தயார் செய்து, அவங்க லேப்டாப் இருக்கா? லேப்டாப் எடுத்து கம்ப்யூட்டர் நீங்க பாஸ்வேர்டு நீங்க போட்டு குடுத்துருங்க. உங்க பாஸ்போர்ட்ல இருக்கும் பாஸ்வேர்ட் இருக்கட்டும். அவன் பாஸ்போர்ட் வேண்டாம். ஏன் தெரியுமா? அவன் என்ன பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். அப்போ ரூ. 4000 வெள்ளிக்கு நீங்க அத வாங்கி போட்டுட்டு, அவன் கெட்டு போறதுக்காக அத நீங்க பயன்படுத்தக்கூடாது. அவன் வாழ்றதுக்காக, படிப்புக்காக அத பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இதை கடைசியாக அ இந்த பிள்ளைகள் எல்லா இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. அ இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஓ, தடைப்பட்டிருக்கியா? நம்மளுடைய இன்றைய பேச்சாளருடைய பேச்சு தடைப்பட்டு விட்டது. ஆகையால் இது என்ன செய்யலான்னு சொல்லுங்க. நிறைவு செஞ்சிடலாமா? முழுமைப்படுத்துங்கள்ல மலை ஐயா. சரி, சரி. மணியும் 7 மணி ஆகிவிட்டது. சரி. ஓகே. இன்றைய பேச்சாளர் வந்து உயர் திரு கருணாகரன் வந்து மிக 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 சிறப்பான விஷயத்த வந்து இன்னைக்கு தலைப்புக்கு ஏத்த பல விஷயம் இந்த சமுதாயத்துக்கு போய் சேர்ற மாதிரி செஞ்சாரு. எனக்கு ஒரு பெரிய கேள்வி என் மனசுல வந்துச்சு. இப்ப இந்த உயர் திரு கருணாகரன் எவ்வளவு நாள் எங்க போயிட்டாரு? திரு ரேகோ ராசோட கண்ணுக்கு தென்படலையா அப்படின்னு கூட நான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எவ்வளவு விஷயத்த வந்து இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்காரு. அதாவது கல்விக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆசிரியரா, பெற்றோரா? முக்கியத்துவம் வந்து பெற்றோர் தான். அதாவது ஒரு ஆசிரியர் மாணவருக்கு இடையே இருப்பது ஒரு கடமையாக தான் நாம் கருதணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற நிலை வந்து பொறுப்பு. அப்போ வந்து கடமை வந்து வேற, பொறுப்பு என்பது வேற. ஆகையால வந்து இன்றைய சூழல் வந்து நம்ம இரு பெற்றோர்களும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரு ஒரு ஓமை சொன்னாரு. சிங்கப்பூர் இன்னைக்கு ஜோஹர்வால் மக்கள் வந்து அதிகமான ஒரு பேர் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. ஆகையால வந்து வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்து சில வீட்டுல இருக்கு. கணவனும் மனைவி ஒரு வாரம் வந்து அங்க தங்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து அவங்க வந்து பிள்ளைகளை பாக்குறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில என்னதான் அதிகமா செய்ய முடியும்? அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பேச்சாளர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் பல விஷயத்த வந்து நான் வந்து குறிப்பிடுத்தேன். ஒரு சம்பவம் போன வாரம் வந்து 10ஆம் தேதி வந்து எழுத்தாளர் விமலா ரெட்டி அம்மையாருடைய நூல் வெளியீட்டு விழா வந்து இங்க ஜோஹோபர்க்ல நடந்துச்சு. அதுல வந்து தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் உயர்த்த ராஜேந்திரன் வந்து கலந்துகிட்டாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லா பெற்றோரும் அவங்க மனசுல வந்து அடிக்கோட்டுட்டு எழுதக்கூடிய ஒரு விஷயம். அவங்க குழந்தைகளை வந்து 3 குழந்தைகளை வந்து நல்ல நிலையில கொண்டு வந்துட்டாரு. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான ஒரு நிலையில கொண்டு வந்துட்டாரு. அவங்க வந்து மருத்துவராகவும், அவங்க வந்து வழக்கறிஞராகவும், அப்புறம் வந்து ஒரு இன்ஜினியராகவும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஒரு நாள் கூட அவங்க பிள்ளைங்களை வந்து படி என்று அவர் சொன்னதில்லை. ஆனால் குழந்தைகள் ஒரு நாள் கூட தந்தை படிக்காமல் இருந்ததை பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப முன் உதாரணம் வந்து யாரு? அப்ப ஒரு பெற்றோர் வந்து முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் வந்து வலியுறுத்தி சொன்னது வந்து எல்லோரோட மனசிலும் வந்து பதிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இப்பொழுது நம்மளுடைய சாதாரண ஒரு வரவேற்பு பறையில வந்து ஒரு மூலையில வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. அடுத்த மூலையில வந்து டிவியை திறந்து விட்டு அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இது எவ்வளவோ இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தனி அறைகள் இல்ல. இப்பெல்லாம் பெரும்பாலும் வந்து நீ கொண்ட மீடியம்லாம் 3 அறைகள் கொண்ட வீடு. அப்ப ஒரு மூலையில வந்து
ஸ்டடி டேபிள் இருக்கு, ஒரு மூலையில வந்து டிவி இருக்கு. அந்த டிவி அப்பா பார்த்துட்டு இருக்காரு, பிள்ளைங்களை படினா எப்படி படிப்பாங்க? இதை வந்து அம்மா கூட சில நேரம் சப்போர்ட் பண்றது எப்படின்னா, இப்பதான் அவர் வேலை விட்டு வந்தாரு, கொஞ்ச நேரம் டிவியில உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? அப்ப தந்தை என்பது கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். பிள்ளைங்களோட போய் உட்காரணும். ஐயா மத சொன்னது மாதிரி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ பிள்ளைங்களோட உட்கார்ந்து, அவரு படிக்க தெரியாட்டி கூட ஒரு புத்தகத்தை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தா கூட ஒரு சாயம் செய்யலாம். அதாவது ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து வலியுறுத்தலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவு உதாரணங்கள் அவரு சொன்னாரு. அதாவது திருக்குறள்ல வந்து பல விஷயத்த அவரு சொன்னாரு. அதே நேரத்துல வந்து திருவள்ளுவர் கூட ஒரு விஷயத்த வந்து சாகும் வரைக்கும் செஞ்சு கொண்டு இரு அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் வந்து சாகும் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இரு, சாகும் வரைக்கும் ஊரை சுத்திக்கிட்டு இரு, சாகுற வரைக்கும் உடுத்திக்கிட்டு இருன்னு சொல்லலையே. சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அரசனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, கற்றவருக்கு போகின்ற தேசம் எல்லாம் சிறப்பு என்று ஔவையின் கருத்தும் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால வந்து இன்னைக்கு ஒரு நல்ல உதாரணம் காமிச்சா இன்னைக்கு நம்ம ரேகோ ராச கூட சொல்லலாம். நம்ம திரு ரேகோ ராசு அவர்கள், அவரு வந்து கல்வியில வந்து பெரிய மேன்மை அடையவில்லை. ஆனா நான் பெறாத கல்வி நான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில வந்து இந்த நாட்டுல வந்து முன்னோடி வழக்கறிஞராக தன்னுடைய திருமகளை வந்து உருவாக்கி இருக்காரு. அமெரிக்காவில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக மகனை உருவாக்கி இருக்காரு. இன்னொரு மகனை வந்து ஒரு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக உருவாக்கி இருக்காரு. இவர் இழந்த அந்த கல்வி குழந்தைகளுக்கு நிறைவு செய்திருக்கிறார். ஆகையால வந்து இந்த இடத்துல வந்து தந்தை என்ற அடிப்படையில வந்து அவர் சரியா இருந்திருக்கார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதே மாதிரி உணர்வு இந்த சமுதாய தந்தைகளுக்கு வர வேண்டும் என்று வந்தால் மிக சிறப்பு என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை வந்து நிறைவுரைக்காக நம்மளுடைய ரேகோராஸ் அண்ணன் அப்போது அழைக்கின்றேன். நன்றி ஐயா. நீங்கள் நல்ல சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதனால் நான் இடையே நம்முடைய பேச்சாளர் கருணா ஐயா இருக்கிறார்கள், முழுமைப்படுத்தி விடட்டும் அவருடைய பேச்சை முடிக்க போகின்ற நேரம். கருணா, நீங்கள் அன்மியூட் செய்துவிட்டு உங்கள் பேச்சை முழுமைப்படுத்தி விடுங்கள். மன்னிக்க வேண்டும் ஐயா, சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டு விட்டது. சின்ன தடங்கள் ஐயா. நல்ல ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்போடு வளர்க்கப்படும் குழந்தை அன்பு காட்ட பழகுகின்றது, ஊக்கமூட்டி வளர்க்கப்படும் குழந்தை தன்னம்பிக்கை கொள்கிறது, நேர்மையோடு வாழும் குழந்தை நீதியை கற்றுக்கொள்கிறது, பகிர்ந்து கொள்பவர்களோடு வாழும் குழந்தை புரிந்துணர்வை கற்றுக்கொள்கிறது, அறிவு நிறைந்தரோடு வாழும் குழந்தை ஞானம் பெறுகின்றது, பொறுமை உணர்வுகளோடு வாழும் குழந்தை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அடைகின்றது, மகிழ்ச்சியானவர்களோடு வாழும் குழந்தை அன்பையும் அழகையும் அடைகின்றது, பாராட்டலை பெறும் குழந்தை மற்றவரை பாராட்ட பழகுகின்றது. பாராட்டு என்பது எப்போதுமே நம்முடைய எந்த சூழ்நிலையும் நம்ம இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோரிடம் நம்முடைய குழந்தைகளை எதற்கெடுத்தாலும் பாராட்டுங்க. பாராட்டல என்ன வந்துட போகுது? நம்ம குழந்தை சும்மா கிறுக்குதா, இந்த சுவர்ல அருமையா கிறுக்கிருக்கு, ஐயா அங்க வாயா, கதுக்கு பின்னால கிறுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு அவனை அங்கேயே கிறுக்க சொல்லுங்க. அதே மாதிரி இதுவெல்லாம் வந்து நம்முடைய பாராட்டு என்பது மனித குழந்தைகளுக்கு, அது மனிதர்களுக்கு நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், குழந்தைகளுக்கு எவ்வளவு இதா இருக்கும். நம்ம குழந்தைகளை நாம் பாராட்டுவோம், சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் அவர்களுக்கு பரிசுகளை அள்ளி கொடுப்போம், அன்பை கொடுப்போம். எஸ்பிஎம் படிச்சு முடிச்சுட்டு பரீட்சைக்கு போறாப்பனா ஒரு நல்ல பேனா வாங்கி அவன் கையில கொடுத்து எழுதுறா போய் பரீட்சை அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுகின்ற மன உணர்வோடு நம்ம பிள்ளைகளை வளர்த்தால் சிறந்த, நான் சொல்லுகின்றேன், நம்முடைய குழந்தைகள் வல்லவர்கள், நல்லவர்கள். அவர்களுக்கு சின்ன மட்டும் வழிகாட்டி கொடுத்துட்டா போதும், உலகத்தை வென்று காட்டி விடுவான். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் நம்முடைய பிள்ளைகள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொண்டு சிறந்த பெற்றோராக வருவோம், இந்த நாட்டில் சிறந்த உலகம் ஆளுவோம் என்று சொல்லி எல்லா வல்ல இறைகளை வேண்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா நம்முடைய தன்னம்பிக்கை தளபதி ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் மலையரசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய உரையை கேட்டு ஏதாவது உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அன்போடு பொறுத்தழுக என்னை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தால் எனக்கானதல்ல, எல்லா வல்ல எம்பெருமான் சிவபெருமானின் திருவடியை சாரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 சிறப்பு. ஐயாவோட பேச்சுல பல இடங்கள்ல வந்து அன்பை வலியுறுத்தி சொன்னீங்க. மிக அற்புதமான ஒரு விஷயம். குழந்தை தவறு செய்கின்ற பொழுது அதை சிறப்பாக அன்பாக வந்து அவங்கள திருத்தணும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நம்ம புத்தர் வந்து ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தை வந்து தவறு செய்கின்ற பொழுது
அந்த தவறை வந்து குழந்தையோட பின்னி பிணைங்கி பார்க்க கூடாது. தவறு வேற, குழந்தை வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகிட்ட கேட்கணுமா, நீ ஒரு அறிவாளியான பிள்ளை, நீ அற்புதமான பிள்ளை, ஏன் இந்த தவறை செஞ்ச? அப்ப தவறு வேற, பிள்ளை வேற. அப்ப நீ ஏன் அந்த தவறு செஞ்ச எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னா, அந்த புள்ள வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த தவறை வந்து பிள்ளையோட பின்னி பிணைங்கி பார்க்க போதுதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து மன கஷ்டம் ஏற்படுது. ஏன் குழந்தைகளுக்கு கூட மன உளைச்சல் இருக்குது இப்ப. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகையால உங்களுடைய பேச்சு மிக அற்புதமான ஒரு பேச்சாக அமைந்தது ஐயா இன்னைக்கு. நன்றி. அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது அண்ணன் ரேகோ ராசு அவர்களை இப்போது அழைக்கின்றேன் நிறைவுரைக்காக. மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளபடியே நம்முடைய பேச்சாளர் கருணாகரன் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே வருகின்ற பொழுது பல பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். பேச்சாளர் பேசுவது போன்ற ஒரு பெற்றோராகத்தான் நான் இருக்கிறேன், அவர் சொல்வதை போன்ற குழந்தைகள் கவனிப்பு என்னிடம் இருக்கிறது என்ற மன நிறைவு பல பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னும் சில பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அடடா நாம் இப்படி இல்லையே, இப்படியெல்லாம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்றெல்லாம் இருக்கும். இன்னும் சமுதாய விரும்பிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களா, அதிலே நம்முடைய பிள்ளை ஒருவனாக இருந்துவிடக் கூடாதே என்ற கவலையும் இருந்திருக்கும். ஆகவே நம்முடைய மக்கள் 7 மணிக்கு மேலாகி விட்டாலும் அனைவரும் அப்படியே இங்க இருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சு. துர்கா அம்மா, நீங்க இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பேச்சை ரெக்கார்டட் செய்திருக்கிறீர்களா என்று ஒரு தோழர் இங்கே கேட்டார்கள். அப்படி செய்திருப்பார், துர்கா அவர்கள் ரெக்கார்டு செய்திருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் அது எல்லாருக்கும் நாம் அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை மலை ஐயா முடிப்பதற்கு முன்னம் இங்கே வந்திருக்கின்ற உங்களில் யாராவது ஏதேனும் கருத்துக்களை, உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாகவே அன்மியூட் செய்து கொண்டு பேசுங்கள், சொல்லுங்கள். எந்த செய்தி உங்களை மனம் கவர்ந்தது? கருணா ஐயா அவருடைய பேச்சு. யாராவது இங்கே? எல்லாரும் மன நிறைவில் என்று நினைக்கிறேன். ஆகவே மலை ஐயா, நீங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடுங்கள். யாரும் பேச முன்வரவில்லை என்றால் நம்ம வந்து நிறைவு செய்வோம். நான் நிறைவு செய்வதற்கு முன் இன்றைய பேச்சாளர் திரு கருணாகரன் ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? சார், இனிய உற்சாகமான செல் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் செல்வா, பேசுங்க. ஏன்னா இப்ப எங்க பையன் 10th படிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பெரிய பிள்ளைங்க இருக்காங்க. அவர் அப்பப்போ படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா 10th படிக்கும் போது கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்ட்டு. அவரு ஒரு சில நேரத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நம்ம படின்னு சொல்லும் போது கொஞ்சமாவது அவருக்கு அக்கறை கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் மார்க் வாங்கணும், 10th கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அது ஐயாவும் வலியுறுத்தி இருக்காங்க. அதை அந்த குறிக்கோளை முன்னெடுத்து பெற்றோரும் கூட வீட்டில் உள்ள பிள்ளைங்கள கவனம் செலுத்தினா அவங்களும் அந்த வேற சிந்தனை, இப்ப செல்லு அதிகம் பார்க்குறாங்க, டிவி அதிகம் பார்க்குறாங்க, அந்த கவனச்சிதறல் குறைஞ்சி படிப்பு கவனம் செலுத்தணும் சொல்றேன். ஐயாவும் அதான் சொல்லியிருக்காங்க. வாய்ப்புக்கு சாருக்கு பாராட்டு. இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் இதை முன்னிலை இந்த கருத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி. ஓகே, நம்ம நிறைவு செய்வதற்கு முன் நமது பேச்சாளர் இன்னைக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? நன்றி ஐயா, நன்றி. இந்த உரையை கடைசி வரைக்கும் கேட்டு பயனடைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா தளபதி தன்னம்பிக்கை தளபதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, நான் அவர் மீது வைத்திருக்கின்ற பிரமிப்பான மதிப்பீடு என்பது மிகப்பெரியது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுக்கும் என்னுடைய நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு. ஆகையால நம்மளுடைய சமுதாயத்தில் சில நேரத்தில் வாழ்க்கையில் ஒவ்வாத சில வாசகங்கள் இருக்கு. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊத்துவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப முடியாது. இன்னைக்கு இன்னொரு வாசகமும் இருக்கு. அச்சு எவ்வளியோ பகார்த்தம் அவ்வளின்னு சொல்றாங்க. அச்சுக்கேத்த மாதிரிதான் பகார்த்தம் வருதுன்னு சொல்லி நம்ம முன் உதாரணமாக இருக்கணும். இன்று நம் சமுதாயம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னீங்க. மாறிக்கொண்டு இருக்கிறது ஐயா, மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகையால